ஸோ ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட பிக்மாலியன் வந்து ரொம்ப எமினண்டான ஒரு ஒர்க்குங்க. இந்த ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெர்னார்ட் ஷா வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஒர்க். இதில் வந்து ஒரு கிளாஸ் டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி ஐடென்டிட்டி, லாங்குவேஜ், ஹவு லாங்குவேஜ் பிளேஸ் அன் எமினன்ட் ரோல் இன் டிஸ்பிளேயிங் ஒன்ஸ் ஐடென்டிட்டி, இந்த மாதிரி வேரியஸ் காம்பனன்ட்ஸை வந்து இந்த பிளே வந்து சொல்லுது. அண்ட் இந்த பிளே வந்து ரொம்ப சிம்பிளான பிளே. இட் டெல்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் ஹென்ரி ஹிகின்ஸ். ஹென்ரி ஹிகின்ஸ் அப்படின்ற ஒரு ஃபெனட்டிக் ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு கோ ஜென்டில்மேன், சரிங்களா? ஸோ அவருடைய பேர் கர்னல் பிக்கரிங். ஸோ ஹென்ரி ஹிகின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, கர்னல் பிக்கரிங் அப்படின்ற ஒரு ஃபெல்லோ ஜென்டில்மேன்ட்ட ஒரு பெட்டை கட்டுறாரு. அந்த பெட் படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃப்ளவர் கேர்ள் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஃப்ளவர் கேர்ள் பேர் எலைசா டூலிட்டில், சரிங்களா? ஸோ பை சேஞ்சிங் ஒன்ஸ் வே ஆஃப் ஸ்பீச், அவங்கள வந்து என்ன பண்ண முடியும் நம்மளால, ஒரு 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 டச்சஸ் மாதிரி மாற்ற முடியும் அப்படின்றது தான் இந்த பிக்மாலியனோட ஓவரால் ஸ்டோரி, சரிங்களா? ஸோ ஒரு பொலிட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் ஒரு ஃப்ளவர் கேர்ளை த்ரூ ஹர் மேனர்ஸ், த்ரூ ஹர் ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஹர் வே ஆஃப் ஸ்பீச், இதன் மூலமாக ஒரு டச்சஸ் மாதிரி மாற்ற முடியும் அப்படின்றது தான் பிக்மாலியனோட ஸ்டோரி. எதுக்கு இந்த பிளேவுக்கு பிக்மாலியன் அப்படின்ற டைட்டில் வச்சுருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஓவிடோட மெட்டமார்ஃபாசிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் உண்டு. அந்த கேரக்டர் என்ன அப்படின்னா பிக்மாலியன் அப்படின்ற ஒரு ஸ்கல்ப்டர் இருப்பார். ஸோ அந்த ஸ்கல்ப்டர் வந்து சைப்ரஸில் வாழ்ந்துட்டு இருக்கார். அந்த ஸ்கல்ப்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு வந்து யூஸ்வலாகவே ஹி வாண்ட் டு ரிமைன் அஸ் அ பேச்சுலர் த்ரூ அவுட் இஸ் லைஃப். ஸோ அதுதான் இந்த ஸ்கல்ப்டரோட எய்ம். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள், அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி, இட் கேன் பி கால்டு ஃபார்ச்சூன் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு நாள் ரொம்ப அழகான ஒரு ஸ்டாச்சுவை வந்து அந்த ஸ்கல்ப்டர் வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து இது பண்ணுறாரு, ஸ்கல்ப்ட் பண்ணுறாரு. அப்போது அவரையே அறியாமல் அந்த ஸ்டாச்சு மேலே அவ்வளோ ஒரு மயங்கி போயிடுறாரு. அதனால என்ன பண்ணுறாருன்னா, அவர் காடஸ் ஆஃப்ரோடைட் காடஸ்ட்டை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு வந்து இதை பொண்ணா மாற்றுங்க இந்த ஸ்டாச்சு அப்படின்னோடனே அந்த ஸ்டாச்சு வந்து பொண்ணா மாறுறாங்க. அவங்க தான் கேலட்டா. ஸோ இந்த இந்த ஒரு பேக் ஸ்டோரியை தான் வந்து நமக்கு ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா வந்து இங்கே சொல்கிறார். இந்த ஹென்ரி ஹிக்கின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃப்ளவர் கேர்ளை டச்சஸ் மாதிரி அவங்களுடைய மேனர்ஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மூலமாக டச்சஸ் மாதிரி மாற்றினதுக்கப்புறம் ஷீ became the central பாயிண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத இந்த பிக்மாலியன் சொல்கிற கான்செப்ட். ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளே பிக்மாலியன். அண்ட் பிக்மாலியன் டீல்ஸ் வித் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ கேர்ள், சரிங்களா? இட் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் அ ஃப்ளவர் கேர்ள் ஹூ பிகம்ஸ் அ டச்சஸ் பை ஹர் ட்ரெஸ் அண்ட் மேனர்ஸ். அதுதான் பிக்மாலியனோட ஸ்டோரி. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா பற்றி அதை பிக்மாலியன் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா பற்றி பார்த்தலாம். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா வாஸ் born on 26th of July 1856 and he died on 2nd November 1950. இன்ஃபேக்ட் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஏகப்பட்ட பிளேஸ் எழுதியிருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து 1925 நொபேல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் கிடைக்குது. அண்ட் இந்த பிளே பிக்மாலியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் 5 acts. Initially it was produced in ஜெர்மனியில் ஜெர்மன் லாங்குவேஜில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு இந்த ஒர்க்கு. அண்ட் வியன்னாவில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் எனாக்ட் பண்ணியிருக்காங்க 1913. அதாவது 16th October 1913 வந்து இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கிலாண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளே வந்து 1914 வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளே.
ஜார்ஜ் பெர்னாட் ஷா பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து he is considered as the master of drama. ஒரு எமினண்டான பர்சனாலிட்டி. ஏகப்பட்ட டிராமாஸ் எழுதியிருக்காரு. அந்த அவருடைய லிஸ்ட் ஆஃப் டிராமாஸே இங்க வந்து நமக்கு மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட டிராமா, என் நம்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஆர்ம்ஸ் அண்ட் த மேன், கேண்டிடா, ஸோ பிளசன்ட் பிளேஸ், இன்பிளசன்ட் பிளேஸ், அன்பிளசன்ட் பிளேஸ். ஒரு ஆரம்பத்தில் அவருடைய ட்ராமா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆரம்ப காலத்தில் அவர் எழுதின ஒரு 7 ட்ராமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிளசன்ட் பிளேஸ், அன்பிளசன்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளசன்ட் பிளேஸ், அன்பிளசன்ட் பிளேஸில் அன்பிளசன்ட்டான பிளேஸ் வந்து ஒரு 3 இருக்குது. விடோவர்ஸ் ஹவுஸ், ஃபிலாண்டரர், மிஸ்ஸஸ் வேரன்ஸ் ப்ரொஃபஷன். அதே மாதிரி பிளசன்ட் பிளேஸில் வந்து ஆர்ம்ஸ் அண்ட் மேன், கேண்டிடா, யூ கேன் நெவர் டெல் அ ஸ்டோரி. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா த மேன் ஆஃப் டெஸ்டினி, இதெல்லாம் வந்து பிளசன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட பிளேஸ். ஸோ இந்த ஸ்லைடும் சரி, இந்த ஸ்லைடில் இத்தனை ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்லைடு. ஸோ இத்தனையும் நம்மளால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியலனாலும் அவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பிக்மாலியன், 1913 எழுதப்பட்ட பிக்மாலியன். அதே மாதிரி 1903 எழுதின மேன் அண்ட் த சூப்பர்மேன். அதே மாதிரி 1923 எழுதின சென்ட் ஜான், மேஜர் பார்பரா, கேண்டிடா, ஹார்ட் பிரேக் ஹவுஸ். இந்த மாதிரி சில பிளேஸையாவது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ ஜார்ஜ் பெர்னாட் ஷா இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஒரு கிரேட்டஸ்ட் ரைட்டர். அதே மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்காக தன்னுடைய வெல்த் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணின ஒரு ரைட்டர். சரிங்களா? நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் லிங்குவிஸ்டிக்ஸோட டெவலப்மெண்ட்டில் வரும்போது ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸுக்காகலாம் வந்து ஜார்ஜ் பெர்னாட் ஷா வந்து தன்னுடைய ஒரு ஒரு பார்ஷியல் அமௌண்ட் ஆஃப் அவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து இது பண்ணுறாருல அப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ அவருடைய சில நோட்டபுளான திங்ஸ்லாம் பாருங்கள். அந்த பிளசன்ட் பிளேஸ், அன்பிளசன்ட் பிளேஸ். அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காரு, ஃபேபியன் சொசைட்டியில் மெம்பராக இருந்திருக்காரு, ஆர்ட் கிரிட்டிக்காக இருந்திருக்காரு, அதே மாதிரி மியூசிக் கிரிட்டிக்காக இருந்திருக்காரு, ட்ராமாட்டிக் கிரிட்டிக்காக இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அவருடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸில் மேன் அண்ட் சூப்பர் மேன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. பிக்மாலியன் வந்து சோஷியல் கன்வெக்ஷன்ஸை ரொம்ப அழகாக பிக்மாலியன், அதே மாதிரி சென்ட் ஜான், ஆப்பிள் கார்ட்டு, இதெல்லாம் ஜார்ஜ் பெர்னாட் ஷாவோட எமினண்டான ரைட்டிங் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ரைட்டர் ஜார்ஜ் பெர்னாட் ஷா. அண்ட் அவருடைய ரைட்டிங் ஸ்டைல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து அவருடைய ரைட்டிங்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் அண்ட் ஹியூமனிட்டி பேஸ்டு தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி அவரோட ப்ரிஃபேஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஒர்க்கில் கூட இவர் ஒரு ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெனடிக்ஸ் அப்படின்றது இந்த ஒர்க்கில் வந்து எழுதியிருக்காரு. யார்? பிக்மாலியனில் ஃபெனடிக்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி ஒரு ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அவரோட ரைட்டிங்கில் எப்பயுமே அந்த ஃபன் ஃபில்டு ஃபேக்டர் அப்படின்றது ஒன்று எப்பயுமே இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப காமெடியான ரைட்டாக ஃபன் ஃபில்டாக எழுதியிருப்பார். அவருடைய கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப விவிடான கேரக்டர்ஸ், ரொம்ப கிளியராக டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனோட வெரைட்டியாகவும் அவரோட கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி அவரோட டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியரான டைலாக்ஸ், சும்மா அன்வான்டான லாஃப்டி தாட்ஸ் எல்லாம் இருக்காது. ரொம்ப ப்ரிசைஸ்ன்ற வார்த்தை அவரோட ரைட்டிங்ஸ்க்கு நம்மளால கொடுக்க முடியும். ப்ரிசைஸ்ன்னு அவ்வளவு துல்லியமாக அவரோட ரைட்டிங்ஸில் இருக்கும். ஸோ அவரோட ட்ராமாஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ட்ராமாஸ். ஸோ அவருடைய பிளேஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடியாஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதே மாதிரி அவரோட பிளேஸ் வந்து என்டர்டெயின் பண்ணணும் எல்லாத்தையும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் அவர் எப்பயுமே வச்சிருப்பார். சரிங்களா? ஸோ இதெல்லாம் all these made George Bernard Shaw the master of drama. அதே மாதிரி he is also called the master of arts of surprise அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவருடைய எமினண்டான ஒர்க் அந்த விடோவர்ஸ் ஹவுஸ், ஃபிலாண்டரர், மிஸ்ஸஸ் வேரன்ஸ் ப்ரொஃபஷன், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட இனிஷியல் டே ரைட்டிங். ஆனால் அவருடைய எமினண்டான ரைட்டிங் எல்லாமே நான் ரெட்டில் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆர்ம்ஸ் அண்ட் த மேன், கேண்டிடா அப்படின்ற ஒர்க்கு, யூ நெவர் கேன் டெல், டெவில்ஸ் டிசைபிள், சீசர் அண்ட் கிளியோபட்ரா. இன்ஃபேக்ட் நமக்கு வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா பார்த்துருக்கோம். யாரு ஹூ ரோட் ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா? ஷேக்ஸ்பியர். ஹூ ரோட் ஆல் ஃபார் லவ்? Dryden, sir. Dryden. சரிங்களா? ஸோ அது மாதிரி
இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீசர் அண்ட் கிளியோபட்ரா அவங்களுமே சீசர் ஆண்டனிய அந்த லவ் அஃபேருக்கு முன்னாடி கிளியோபட்ரா ஃபால் இன் லவ் வித் சீசர். ஸோ அவங்களுடைய அந்த லவ் அஃபேரை வந்து இங்கே டெபிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவரோட பிளேஸ் எல்லாம் பாருங்க, அந்த இயர் வைஸ் 1890s அவர் எழுதுனதே அரௌண்ட் ஒரு 10 to 15 பிளேஸ். த மேன் ஆஃப் டெஸ்டினி அதெல்லாம் எழுதியிருக்காரு. 1900ல இருந்து 1900ல பார்த்தோம்னா மேனோ அண்ட் சூப்பர்மேன், மேஜர் பார்பரா இதெல்லாம் வந்து 1900ல வந்து இம்பார்ட்டண்டான பிளே. அதே மாதிரி இந்த டாக்டர்ஸ் டிலமா அப்படின்ற இந்த பிளேவும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 1909க்கு அப்புறம் 1910 to 1919 வரைக்கும் இருக்க ஒர்க்கில் வந்து ஃபேமஸான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரோக்கிள்ஸ் அண்ட் த லைன், பிக்மாலியன் இதெல்லாம் வந்து அந்த 1910லேருந்து 1919 வரைக்கும். அதே மாதிரி 1920லேருந்து 1950 வரைக்கும் இருக்க ஒர்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட் ஜான். அதே மாதிரி இந்த பாயண்ட் பில்லியன் அப்படின்றது இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பாயண்ட் பில்லியன் அப்படின்ற இந்த ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட 92வது வயசில் அவர் எழுதின ஒர்க். சரிங்களா, 1948-49ல் எழுதின பிளே இது. அந்த பிளேவோட பேர் பாயண்ட் பில்லியன். ஸோ அந்த 1948-49ல் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாக்கு ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 92 இயர்ஸ். ஸோ அந்த வயசில் கூட அவர் வந்து லிட்ரேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப எமினன்ட் பர்சனாலிட்டி ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஹி காட் நொபேல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் இந்த இயர் 1925. இவர் வந்து பிளே ரைட்டு, கிரிட்டிக், ஆர்ட் கிரிட்டிக்கு, மியூசிக் கிரிட்டிக்கு, லிட்ரேச்சர் கிரிட்டிக்கு. அதே மாதிரி இவர் வந்து ப்ராமினென்ட்டான பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டு. அண்ட் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, நொபேல் பிரைஸும் அகாடமி அவார்ட்ஸும் வாங்கின ஒரே ரைட்டா. சரிங்களா, நொபேல் பிரைஸ் 1925ல் நொபேல் பிரைஸ், அகாடமி அவார்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1938ல் இந்த பிக்மாலியன் வந்து மூவியாக எழுதும்போது அந்த பிக்மாலியனுக்காகவும் இவருக்கு வந்து அவார்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஸோ நொபேல் பிரைஸும் அகாடமி அவார்டும் வாங்கின ஒரே ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஃபேபியன் சொசைட்டி, இந்த இன்டலெக்சுவல் பீப்புளுக்குலாம் ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். அவங்க வந்து லாங்குவேஜோட டெவலப்மெண்ட்டையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஃபேபியன் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேபியன் சொசைட்டி வந்து 1876ல் ஆரம்பிச்சிருக்கு. 76ல் ஆரம்பித்த அந்த ஃபேபியன் சொசைட்டிலையும் இவர் மெம்பராக இருந்திருக்காரு. ஸோ ஆர்ட் கிரிட்டிக்காக இருந்திருக்காரு. பால் மேல் கெசட்டில் ஆர்ட் கிரிட்டிக்கு, வேர்ல்டு அப்படின்ற மேகசினில் ஆர்ட் கிரிட்டிக்கு, த ஸ்டார் அப்படின்ற மேகசினில் மியூசிக் கிரிட்டிக் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா 1998ல் வந்து பிளசன்ட் அண்ட் அன்பிளசன்ட் பிளேஸ் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பிளேஸ் வந்து எழுதியிருக்காரு. அந்த பிளசன்ட் அண்ட் அன்பிளசன்ட் பிளேஸில் 7 பிளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட கொஷின் உங்களுக்கு கேட்கலாம். பட் யூஜிடிஆர்பியில் பிளசன்ட் அண்ட் அன்பிளசன்ட் பிளேஸ் எத்தனை அப்படின்லாம் கேட்க மாட்டேன். வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் டிஓ எக்ஸாம் மாதிரி பிஇஓ எக்ஸாமில் வந்து நமக்கு கேட்கலாம், ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா எத்தனை பிளசன்ட் அண்ட் அன்பிளசன்ட் பிளேஸ் எழுதியிருக்காரு மொத்தம். அது வந்து 7. சரிங்களா, ஸோ அதில் 3 அன்பிளசன்ட் பிளேஸ், 4 வந்து பிளசன்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பிளசன்ட் அண்ட் அன்பிளசன்ட் பிளேஸில் தான் நமக்கு வந்து மிஸ்ஸஸ் வேரன்ஸ் ப்ரொஃபஷன், ஃபிலாண்டரா, விடோவர்ஸ் ஹவுஸ், ஆர்ம்ஸ் அண்ட் த மேன், கேண்டிடா இதெல்லாம் இருக்குது. அன்பிளசன்ட் பிளேஸில் விடோவர்ஸ் ஹவுஸ், வேரன்ஸ் ப்ரொஃபஷன், ஃபிலாண்டரர். இதே பிளசன்ட் பிளேஸில் வந்து பார்த்தோன்னா ஆர்ம்ஸ் அண்ட் த மேன், கேண்டிடா, த மேன் ஆஃப் டெஸ்டினி, யூ கேன் நெவர் டெல் இதெல்லாம். சரிங்களா, ஸோ இது இல்லாமல் அவருடைய ப்ராமினெண்ட்டான ஒர்க்லாம் வந்து பார்த்தோன்னா சென்ட் ஜான், மேஜர் பார்பரா, பிக்மாலியன், ஹார்ட் பிரேக் ஹவுஸ், கேண்டிடா. சரிங்களா, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஒர்க் பிக்மாலியன். ஸோ பிக்மாலியன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒர்க்கு. இந்த ஒர்க்கில் வந்து வெறுமனா ஒரு ஒரு ஃபனட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் ஒரு கேர்ளை வந்து ட்ரெயின் பண்ணுறது மட்டும் இதோட ஸ்டோரி கிடையாது. இதில் வந்து நிறைய விஷயத்தை இந்த ஒர்க்கில் வந்து டீல் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த ஒர்க்கில் வந்து இந்த கிளாஸ் அண்ட் சோஷியல் மொபிலிட்டி அப்படின்றத பற்றி, அந்த விக்டோரியன் சொசைட்டியில் எப்படி மக்களோட வாழ்க்கை, அந்த சோஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது கிட்டத்தட்ட இந்த பிக்மாலியனோட இது ஸ்டோரியை படிக்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்தது பார்த்தோன்னா இறுதி சுற்று அப்படின்ற மூவி. சரிங்களா, ஸோ அந்த மூவியில் வந்து மாதவன் வந்து அந்த ஹீரோயினை வந்து ட்ரெயின் பண்ண போவாங்க. அப்போ அந்த ஹீரோயின் வந்து ஒரு லோக்கல் மீன் கடையில் ஒரு லோக்கல் பாஷை பேசிக்கிட்டு ரொம்ப ரூடான லாங்குவேஜ் பேசிக்கிட்டு
மீன் வித்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து பாக்ஸிங் ட்ரெயின் பண்ணுறதுக்காக வரும்போது அவங்க வரமாட்டேம்பாங்க. உடனே அவங்களுக்கு வந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை டெய்லி ஒரு பணம் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பாக்ஸராக வருவாங்க. பாக்ஸராக வரும்போது ஷீ ஃபால் இன் லவ் வித் த கோச், யார், மாதவன் மேலே. அதே மாதிரி அந்த மூவிலையும் பார்த்தோன்னா அந்த ஹீரோயினோட அப்பா வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக ரக்கடா ஒரு மாதிரி இன்டாக்சிகேட்டட் மோட்லேயே இருப்பார். இங்கேயும் இந்த சிமிலாரிட்டி நம்ம பார்க்க முடியும். என்ன ஒரு டிசிமிலாரிட்டி அப்படின்னா, இந்த மூவியில் வந்து ஹீரோயின் வந்து மாதவன் மேலே ஒரு கைண்ட் ஆஃப் அஃபெக்ஷன் வரும். ஆனால் இந்த பிளேல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த பிக்மாலியனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிக்மாலியனோட ப்ராமினென்ட்டான கேரக்டர் அந்த ஹென்ரி ஹிகின்ஸ்ன்ற ஒரு ஃபொனட்டிஷியன் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒரு ஃப்ளவர் கேர்ளை ட்ரெயின் பண்ணுறாரு ஒரு டச்சஸாக மாற்றுறதுக்காக. அந்த ஃப்ளவர் கேர்ள் எலைசா டூலிட்டில். எண்ட் ஆஃப் த பிளேல வந்து பார்த்தோன்னா எலைசா டூலிட்டில் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க. என்னன்னா, இப்போ என்னோட லாங்குவேஜ் வந்து என்லைட்டன்ட் ஆயிடுச்சு, நான் ஒரு பயங்கரமான சொஃபஸ்டிகேட்டடான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன். முன்னாடி என்கிட்ட இந்த லாங்குவேஜ் இல்லை, நான் வந்து தெருவில் இறங்கி அழகாக பூ வித்துட்டு இருந்தேன் என்னோட நார்மல் காக்னி ஆக்சென்ட்டை வச்சுக்கிட்டு. சரிங்களா? என்னோட காக்னி ஆக்சென்ட் வச்சுக்கிட்டு நான் பூ வித்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு ப்ராப்பரான பிபிசி ப்ரொனன்சியேஷன் வச்சுக்கிட்டு என்னால் பூவும் விற்க முடியாது, என்னோட கெரியரே நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மூவியில் வந்து மீன் விற்கிறவங்க வந்து பாக்ஸர் ஆனோடனே அதோட அந்த படம் முடிஞ்சிருது. அவங்க நான் இனிமேல் என்னால் திரும்பி போய் மீன் வைக்க முடியாதெல்லாம் ஃபீல் பண்ணல. ஆனால் இங்கே வந்து எலைசா டூலிட்டில் ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு வந்து மாதவன் மேலே கைண்ட் ஆஃப் லவ் இருக்க மாதிரி காட்டுவாங்க. கைண்ட் ஆஃப் லவ், ஒரு அஃபெக்ஷன் காட்டுவாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா அப்படிலாம் கிடையாது. ஆனால் இந்த பிக்மாலியன் வந்து நிறைய வேர்ஷனாக வந்து மூவியாக வந்துச்சு. சரிங்களா? நிறைய வேர்ஷன் ஆஃப் மூவியாக வந்துச்சு. அதில் வந்து ஒரு வேர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மை ஃபேர் லேடி அப்படின்ற மூவியாக வந்துச்சு பிக்மாலியன். அந்த மை ஃபேர் லேடியோட எண்டில் இந்த ஹென்ரி ஹிகின்ஸ்க்கும் எலைசா டூலிட்டிலும் ஒரு ரொமான்டிக் ரீயூனியனோட ஜாயின் ஆகிற மாதிரி அந்த மை ஃபேர் லேடியில் டெபிக் பண்ணியிருப்பாங்க படத்தில். சரிங்களா? ஸோ படம்னாலே அப்படி தானே, ஒரு ரியாலிட்டியை சொல்லும் போது எல்லாத்துனாலும் ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி மை ஃபேர் லேடியும் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்ற இதில் மூவியாக மை ஃபேர் லேடி அப்படின்னு மூவியாக வரும்போது ஹென்ரி ஹிகின்ஸும் எலைசா டூலிட்டிலும் ஒரு ரொமான்டிக் ரீயூனியனோட அந்த படம் முடியும். ஆனால் பிக்மாலியன் பிளேயில் அப்படி கிடையவே கிடையாது. இந்த பிளேவோட எண்டில் எலைசா டூலிட்டில் வந்து என்னால் மறுபடியும் அவங்க நல்லா அழகாக லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க. ஹென்ரி ஹிகின்ஸ் என்ன பண்ணுறாருன்னு ஒரு பெட் வைக்கிறார். என்ன பெட்னா, ப்ரொஃபஸர் கர்னல் பிக்கரிங் கிட்ட எலைசா டூலிட்டில் ஒரு பூ விற்கிற பொண்ணு, இந்த பொண்ணை நான் டச்சஸாக மாற்றுறேன் அப்படின்னு சொன்ன அந்த பெட்டில் அவர் ஜெயிச்சிடறாரு. ஆனால் அவங்கனால மறுபடியும் பூ விற்க போக முடியாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதோட முடியுது பிளே. ஆனால் இந்த பிளேவோட சீக்குவல் என்னது, அதுக்கப்புறம் வந்த நிறைய வேர்ஷனில் எபிலாக் மாதிரி ஜார்ஜ் பெர்னாட் ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா, எலைசா டூலிட்டிலும் ஃப்ரெடியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சாங்க. ஃப்ரெடி அப்படின்ற ஒரு கேரக்டர் பற்றிலாம் யார் அந்த ஃப்ரெடிலாம் கேட்காதீங்க, நான் மறுபடியும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு இந்த பிளேவை பற்றின இன்ட்ரடக்ஷன் தான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி இந்த பிளே முடியுது. ஸோ இந்த பிளேவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த டைட்டில் சிக்னிஃபிகன்ஸ், பிக்மாலியன் அப்படின்ற இந்த டைட்டில் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவிடோட மெட்டமார்ஃபாசிஸ் அப்படின்ற ஒர்க்கில் ஒரு ஸ்கல்ப்டர் பற்றி சொல்கிறாரு. அந்த ஸ்கல்ப்டரோட பேர் தான் பிக்மாலியன். இந்த ஸ்கல்ப்டர் வந்து சைப்ரஸில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ சைப்ரஸில் வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஸ்கல்ப்டர் வந்து ஒரு பேச்சுலராகவே தன்னோட வாழ்க்கையை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு நாள் இந்த ஸ்கல்ப்டர் வந்து ஒரு ஸ்டாச்சுவை வந்து செய்கிறார். அந்த ஸ்டாச்சுவை செய்யும்போது அந்த ஸ்டாச்சுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஸ்டாச்சு. உடனே வந்து அந்த டைமில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. வீனஸ் காட் ஆஃப்ரடைட். சரிங்களா? வீனஸ் காடு ஆஃப்ரடைட். ஸோ இந்த ஆஃப்ரடைட் யாரு, அல்லது இவங்களை வந்து சில ஃபோக்லோர்ஸில் வீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்ரடைட் இஸ் ஆல்சோ வீனஸ். இந்த ஆஃப்ரடைட் ஃபெஸ்டிவலில் காடஸ் ஆஃப் லவ்வான ஆஃப்ரடைட் கிட்ட இந்த பிக்மாலியன் வந்து வேண்டி கேட்டுக்குவார். ஸோ அந்த சிலை வந்து பார்த்தோன்னா ஐவரியில் செஞ்சுருக்கார். சரிங்களா? ஸோ இது வந்து பொண்ணுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, இது ஐவரியில் செஞ்ச சிலைன்னு நினச்சிக்கிட்டாரு. ஐவரின்னு என்னது, யானை தந்தத்திலே செஞ்சுருக்காரு.
சரிங்களா? ஸோ ஆஃப்ரோடைட் கிட்ட அந்த சிலையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை ஒரு பியூட்டிஃபுல் கேர்ளாக மாற்றுங்க அப்படின்னோடனே அந்த அம்மா காடஸ் ஆஃப் லவ் ஆன ஆஃப்ரோடைட்டும் அந்த ஸ்டாச்சுவுக்கு உயிர் கொடுப்பாங்க. அந்த ஸ்டாச்சுவை தான் கேலேத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேலேத்தியா வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்களா. இன்ஃபேக்ட் வந்து கேலத்தியாவோட அழகை வந்து வர்ணிச்சு கேலத்தியா மேலே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அது சீ காடான ஃபெமியூஸ், FPEMUS பெமியூஸ், சீ காடு பெமியூஸ்க்கு இன்ஃபேச்சுவேஷன் வந்துச்சு. சீ காடு ஃபெமியூஸ் வந்து கேலத்தியா வந்து அடையணும் அப்படின்னு நினச்சி கேலத்தியா பின்னாடி துரத்தி துரத்தி லவ் பண்ணார். ஆனால் கேலத்தியாவுக்கு என்னவோ பிக்மேலியன் கிட்ட தான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ இதுதான் வந்து அந்த பிக்மேலியன் ஸ்டோரி ஓவிடோட மெட்டமார்பாசிஸ்ல வர்ற பிக்மேலியனோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் இருக்க இந்த ஸ்டோரி மாதிரி தான் இங்கேயும் நமக்கு வந்து ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ் வந்து அவர் ஒரு கல்லை வந்து அதாவது கல்லுன்னா ஃப்ளவர் கேர்ளை வந்து டச்சஸாக மாற்றுறாரு. மாற்றினதுக்கப்புறம் அவருக்கே அந்த பொண்ணு மேலே ஒரு இம்ப்ரெஷன் வருது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரி சொல்கிறாங்க இந்த பிக்மேலியனில். சரிங்களா? ஸோ இந்த பிக்மேலியனோட ப்ரிஃபேஸில் வந்து பெர்னாட் ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிளே வந்து ஃபெனட்டிக்ஸை டீல் பண்ணி எழுதியிருக்கு. அதே மாதிரி இந்த பிளேவோட ப்ரொட்டகானிஸ்டாக கன்சிடர் பண்ணப்படுற ஹென்ரி ஹிகின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஃபெனட்டிஷியன். சரிங்களா? ஸோ ரியல் லைஃப்பில் ஹென்ரி ஸ்வீட் அப்படின்ற ரியல் ஃபெனட்டிஷியன், அந்த ஃபெனட்டிஷியனோட பேஸில் தான் இவரை எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஹென்ரி ஸ்வீட் என்ன பண்ணுறாருன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் சிஸ்டம் அதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணார் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் ஷாவும், ஜார்ஜ் பெர்னாட் ஷாவும் அதே மாதிரி தான் தன்னோட வாழ்நாளில் நிறையா ப்ராமினெண்ட்டான பிளேஸ் எழுதியிருக்காரு. அந்த ப்ராமினெண்ட்டான பிளேஸோட சக்ஸஸ் மூலமாக அந்த பணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ்க்காக செலவு பண்ணார் அப்படின்லாம் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த ஹென்ரி ஹிகின்ஸ் இவரோட கேரக்டர் வெறும் ஹென்ரி ஸ்வீட்டை மட்டும் பேஸ் பண்ணி எடுத்ததில்லை. நிறையா அந்த டைமில் இருந்த பிரிட்டிஷ் ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் ஃபொனட்டிக்ஸ், அலெக்சாண்டர் மெல்வைல் பெல், அலெக்சாண்டர் ஜே எல்லிஸ், டிட்டோ, பேக்லியார்டினி, இந்த மாதிரியான நிறையா ப்ராமினெண்ட்டான பீப்புளை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் மெயினாக யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹென்ரி ஸ்வீட். சரிங்களா? ஸோ அவரை அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிளேயில் வர்ற கேரக்டர்ஸ், மோஸ்ட் ப்ராமினென்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ், ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸ். இந்த இமேஜில் வர்றார் இல்லையா, இந்த ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸும் கர்னல் பிக்கரிங். சரிங்களா? ஸோ இந்த இமேஜில் இந்த கார்னரில் இருக்கார் பாருங்க, ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸும் கர்னல் பிக்கரிங். இந்த கர்னல் பிக்கரிங் அப்படின்றவர் ஏதோ ஆர்மியில் இருக்க கர்னல் மட்டும் இல்லை. அவர் வந்து பார்த்தோன்னா எப்படி ஹென்ரி ஹிகின்ஸ் வந்து இங்கிலீஷ் ஃபொனட்டிக்ஸில் நிறையா ரிசர்ச் பண்ணுறாரோ, அதே மாதிரி இந்த கர்னல் பிக்கரிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட்டை வந்து இது பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருக்கார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் சந்திச்சுக்கிறாங்க. ஒரு மழையில் சந்திச்சுக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் வந்து தே போத் என்கவுண்டர்ட் எலைசா டூலிட்டில். சரிங்களா? ஒரு ஃப்ளவர் கேர்ளை இது பண்ணுறாங்க, மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ளவர் கேர்ளை மீட் பண்ணோடனே கர்னல் பிக்கரிங்க்கும் ஹென்ரி ஹிகின்ஸ்க்கும் இடையில ஒரு காம்படிஷன் வருது. ஒரு பெட்டு கட்டிக்கிறாங்க. என்ன பெட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ளவர் கேர்ளோட லாங்குவேஜை மாற்றுறது மூலமாக இந்த ஃப்ளவர் கேர்ள், ஒரு நார்மலான இந்த ஃப்ளவர் கேர்ளை வந்து டச்சஸாக மாற்ற முடியும் அப்படின்றதான் இந்த பெட்டு. இதுக்கு ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு இந்த யார் நம்மளுடைய எலைசா டூலிட்டில் ஒரு டச்சஸாக மாற்றுறதுக்கான இது நடக்குது. அண்ட் இந்த எலைசா டூலிட்டிலோட ஃபாதர் வந்து பார்த்தோன்னா ஆல்ஃப்ரெட் டூலிட்டில், ரொம்ப ரக்கடான ரஃப்பான ஒரு பர்சன். சரிங்களா? ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, என் பொண்ணை நீங்கள் பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டா பூ யாருங்க விற்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஹென்ரி ஹிகின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு $5 தர்றாரு. 5 பவுண்டு, டாலர்லாம் இங்கிலாண்டில் டாலர் கிடையாது. ஸோ 5 பவுண்டு தர்றாரு. 5 பவுண்டை வாங்கிட்டு கம்முன்னு போயிடுறாரு. ஸோ ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் இவரோட லைஃபும் வந்து பார்த்தோன்னா எண்ட் ஆஃப் த பிளேயில் இவரோட லைஃப் வேறு மாதிரி மாறும். அது என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, சிம்பிள். இவர் வந்து எண்ட் ஆஃப் த பிளேயில் பணக்காரர் ஆயிடுவார். எப்படி பணக்காரர் ஆவார் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி மிஸ்ஸஸ்
ஹிகின்ஸ். இவங்க யாரு அப்படின்னா ஹென்றி ஹிகின்ஸோட அம்மா. சரிங்களா, மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ். இந்த மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒரு லேடி. சரிங்களா, இந்த இது ஆரம்பிக்கும் போதே, அதாவது இந்த பெட் ஆரம்பிச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்குது இல்லையா, என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? எலைசா டூலிட்ல ஒரு ஃப்ளவர் கேர்ள்ல இருந்து ஒரு டச்சஸா மாத்திர எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய மிஸ்டர் ஹிகின்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது தவறு. ஸோ அவ ஒரு கேர்ள், அந்த கேர்ளை வந்து ஏதோ ஒரு லெபார்டரி ரேட் மாதிரி யூஸ் பண்றது தப்பு, அவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கே உரித்தான அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி ஆட்டிடியூட்ல அவங்க அதெல்லாம் கண்டுக்கல. சரிங்களா, ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து இதை பற்றிலாம் கவலைப்படாம இவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுலயே ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ், ஹென்றி ஹிகின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான பிரில்லியண்டான ஒரு பர்சன். ஆனால் சோஷியலாக வந்து அவர் யாரு கூடயும் மிங்கிள் ஆகாதவர், ஒரு மாதிரி தனிமையிலேயே இருப்பார். சரிங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் ஹென்றி ஹிகின்ஸ். ஆனால் ஹென்றி ஹிகின்ஸோட அம்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன். என்னதான் அவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்க வந்து எல்லாத்தோட மென்டாலிட்டியும் என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ். அதே மாதிரி இங்கே ஒரு கேரக்டர், இன்னொரு கேரக்டர் இருக்காரு பாருங்க, ஃப்ரெடி எய்ன்ஸ்ஃபோர்டு ஹில். இந்த ஃப்ரெடி எய்ன்ஸ்ஃபோர்டு ஹில் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்துல இருக்க ஒரு அரிஸ்டோக்ராட் ஃபேமிலியோட ஒரு யங்கஸ்ட் சன்னு. சரிங்களா, ஸோ இவருக்கு வந்து ஃப்ரெடி வந்து ஆக்சிடென்டலாக ஒரு நாள் வந்து எலைசா டூலிட்ல மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணோடனே எலைசா டூலிட்டில் ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே எலைசா டூலிட்டில் வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எலைசா டூலிட்டில் வந்து கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டில் தான் பார்க்குறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த பிளேயில் ஜார்ஜ் பெர்னாட் ஷா அவருடைய சீக்வல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃப்ரெடி ஐன்ஸ்ஃபோர்டு ஹில்லும் எலைசா டூலிட்லும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு பூக்கடை வச்சு ஹம்பிளான லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெடி வந்து எலைசா டூலிட் லவ் பண்ணதுனால ஹம்பிளான ஒரு பூக்கடையில் பூக்கடை வச்சுக்கிட்டு வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சுக்க. ஸோ இவங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் இந்த பிளேயில். ஸோ இவங்க இல்லாமல் மைனர் கேரக்டர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் ஹென்றி ஹிகின்ஸ் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். இவர் வந்து அரௌண்ட் ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு இருக்க ஒரு கேரக்டர். இவர் வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காரு, யுனிவர்சல் ஆல்ஃபபெட்டுன்ற புக்கை எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப இம்பேஷண்ட்டான ஒரு பர்சன், ரொம்ப ரக்கடான ஒரு பர்சன். சரிங்களா, அவர் ஃபொனட்டிக்ஸ் என்னதான் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபொனட்டிக்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு ரக்கடாகவே இருக்கக்கூடிய ஒரு நபர். எலைசா டூலிட்டில் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த எலைசா டூலிட்டில் ரெஃபர் பண்ணும்போது ஆரம்பத்தில் அன்எஜுகேட்டட், அன்கவுத், கட்டர் ஸ்னைப் மாதிரி ஒரு சாக்கடையில் இருக்க ஆள் மாதிரி தான் இருப்பாங்களாம். ஆனால் அவங்க எண்ட் ஆஃப் த பிளேல வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாங்க. சரிங்களா, ஸோ எலைசா டூலிட்டில். ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டஸ்ட் மேன் மாதிரி இருக்காரு. அவரோட வாய்ஸே ரொம்ப ரஃப்பான வாய்ஸாக வெல்ஷ் ஆக்சன்ட்ல இருக்கும். அப்படி இருந்தாலும் ரஃப்பான வாய்ஸு, டஸ்ட்மேனு, வெல்ஷ் ஆக்சன்ட். வெல்ஷ் ஆக்சன்ட்னா இப்போ ஒரு நம்ம சொல்கிற ஒரு திருநெல்வேலி பாஷை மாதிரி பேசுகிறாருன்னு வைங்களேன். அதே அந்த திருநெல்வேலி பாஷையில் அந்த மாதிரி இங்கிலாண்டில் வெல்ஷ் ஆக்சன்ட்ல பேசுவார் இவர். ஸோ இப்படி இருந்தாலுமே ரொம்ப ஃபிலசாபிக்கலான ஆள். சரிங்களா, ரொம்ப ரொம்ப நேர்மையான ஆள், ரொம்ப நக்கல் பிடிச்ச ஆள். இவர் எண்ட் ஆஃப் த பிளேல பணக்காரர் ஆவார் அப்படின்னு கூட நான் ஆரம்பத்தில் சொன்னேன். எப்படி பணக்காரர் ஆவார்னா, இவரோட ஃபிலாசபி ரொம்ப தத்துவமாக பேசிட்டு இருப்பார். என் வாழ்க்கை வந்து நான் ஒரு நார்மலான மனிதன், மாரலாக நான் இருப்பேன், ஒரு மிடில் கிளாஸ் மொராலிட்டியான மனிதன் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பார். இப்படி பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு நாள் இவரை பற்றி மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் எழுதுறாரு ஹென்றி ஹிகின்ஸ். சரிங்களா, ஹென்றி ஹிகின்ஸ் வந்து இங்கிலாண்டில் இருக்க ஒரு அமெரிக்கன் மில்லினருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவர் பேர் எஸ்ரா டி வேனஃபெல்லா. எஸ்ரா டி வேனஃபெல்லா அப்படின்ற WANNA வேனஃபெல்லா FELLAR, எஸ்ரா டி வேனஃபெல்லா அப்படின்ற
ஒரு அமெரிக்கன் மில்லினருக்கு லெட்டர் எழுதும்போது இந்த ஆல்ஃபிரட் டூலிட்டில் யாரு? எலைசாவோட ஃபாதர். அவரை பத்தி மென்ஷன் பண்ணும்போது என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, நான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜென்டில்மேன் பார்த்தேன். அவரு ஒரு மிடில் கிளாஸ் மேன் தான். ஆனா அந்த மிடில் கிளாஸ் மேன் எப்படிப்பட்ட மிடில் கிளாஸ் மேன்னா, மோஸ்ட் ஒரிஜினல் பிலாசபர் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்றாரு. உடனே அதே வந்து அந்த எஸ்ரா வேனஃபெல்லருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால அந்த எஸ்ரா வேனஃபெல்லர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய யாரு நம்மளுடைய ஆல்ஃபிரட் டூலிட்டிலோட டெவலப்மெண்ட்டுக்காக இயர்லி 3000 பவுண்ட்ஸ் அவரோட வில்லுலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அதனால பணக்காரர் ஆயிடுறாரு. ஸோ ஆரம்பத்தில் 5 பவுண்டு வாங்கினோடனே ரொம்ப ஹாப்பியாக போன இந்த ஆல்ஃபிரட் டூலிட் 5 பவுண்டுக்காக தன்னோட பொண்ணை வந்து ஹென்ரி ஹிகின்ஸோட ட்ரைனிங்க்கு வந்து விட்டுட்டு போன ஒரு ஆள் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய திடீர் பணக்காரன் ஆகிறார். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எஸ்ரா வேனஃபெல்லர் வந்து இயர்லி வந்து 3000 பவுண்ட்ஸ், நான் டாலர்னு அப்ளை மென்ஷன் பண்ணிட்டேன், 3000 பவுண்ட்ஸ் ஆனுவல் கிராஜுவிட்டி தந்ததுனால பணக்காரர் ஆயிடுறாரு. ஸோ எண்ட் ஆஃப் த பிளேல வந்து பயங்கரமான அவரோட சூட்டை பற்றி ரெஃபர் பண்ணும்போது ஃப்ராக் கோட் போட்டு வராராம். ஃப்ராக் கோட் போட்டுட்டு வந்து ஹென்ரி ஹிகின்ஸ்ட பேசுகிறாரு. முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு டஸ்ட் மேனாக குப்பையான ஒரு ஆளாக வந்து ஆள் எண்ட் ஆஃப் த பிளேல வந்து பார்த்தோன்னா பயங்கர அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு, சரிங்களா, நீட்டாக க்ளீனாக ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக ஹேர் கட்டு ஷேவெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அவருடைய அந்த லாங்குவேஜே வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் வெல்ஷ் ஆக்சென்ட்ல இருந்தவர் இப்போ நல்ல லாங்குவேஜ் பேசிட்டு வர்றாரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வர்றாரு. சரிங்களா. ஸோ இந்த ஆல்ஃபிரட் டூலிட்டிலோட கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோலிட்ரேட் ஸ்டேட்டஸ்ல இருந்து ஒரு ப்ராஸ்பெக்டான ஸ்டேட்டஸ்க்கு மாறும்போது எப்படி வாழ்க்கை மாறுது. நிறையா மூவிலாம் தமிழ் மூவிலாம் பார்த்தோன்னா ஏழையாக இருப்பாங்க, அவங்க பணக்காரன் ஆகும்போது அப்படியே லைஃப் ஸ்டைல் பயங்கரமான சேஞ்சாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து நம்ம இங்கே ஆல்ஃபிரட் டூலிட்டலோட கேரக்டரில் பார்க்க முடியும். இந்த ஆல்ஃபிரட் டூலிட்டில் யார் அப்படின்னா எலைசாவோட ஃபாதர். ஓகே. அதே மாதிரி கர்னல் பிக்கரிங், இந்த 2 பேரில் ஹென்ரி ஹிகின்ஸ் கர்னல் பிக்கரிங்னு எடுத்துக்கிட்டோம்னா, கர்னல் பிக்கரிங் வந்து ரொம்ப நல்ல ஒரு பர்சன், ரொம்ப ரொம்ப ஹம்பிளான பர்சன். இன்ஃபேக்ட் அவர் பெட்டு கட்டினாரே ஒழிய ஹென்ரி ஹிகின்ஸ்ட கர்னல் பிக்கரிங் வந்து எப்பயுமே எலைசா வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக தான் நடத்துகிறார். அவர் ஒரு பூக்காரி மாதிரி இங்கே வா போ அப்படின்னு மாதிரிலாம் நடத்தலை. ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக ரெஸ்பெக்டாக நடத்துகிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து எலைசா வந்து அந்த எண்ட் ஆஃப் த பிளேல வந்து இது பண்ணும்போது ஹென்ரி ஹிகின்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப கோவம் இருக்கும் எலைசாக்கு. ஆனால் கர்னல் பிக்கரிங் மேலே அந்த கோவம் இருக்காது. சரிங்களா. ஸோ அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஹிகின்ஸோட மதர் ரொம்ப ரெஸ்பெக்டபுளான லேடி, எல்லாத்தோட மனநிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய கம்பேஷனேட்டான லேடி. அதே மாதிரி மிஸ்ஸஸ் எய்ன்ஸ்ஃபோர்ட் ஹில், இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா அப்பர் மிடில் கிளாஸ் லேடி. இவங்க வந்து யார் அப்படின்னா நம்ம ஃப்ரெடியோட அம்மா. இவங்க இந்த பிளேயில் எதுக்கு வர்றாங்க அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா. ஸோ ஃப்ரெடியோட அம்மா மிஸ்ஸஸ் எய்ன்ஸ்ஃபோர்ட் ஹில்லு. கிளாரா யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரெடியோட சிஸ்டர், மிஸ்ஸஸ் எய்ன்ஸ்ஃபோர்டோட டாட்டர் கிளாரா எய்ன்ஸ்ஃபோர்டு. அதே மாதிரி ஃப்ரெடி எய்ன்ஸ்ஃபோர்டு யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மிஸ்ஸஸ் எய்ன்ஸ்ஃபோர்டோட சன்னு, கிளாராவோட பிரதரு. ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெடி வந்து ரொம்ப ஒரு ப்ளசன்ட் யங் மேன். சரிங்களா. ஸோ அவங்களுக்கும் எலைசாக்கும் நான் கூட சொன்னேன், இந்த பிளேவோட சீக்வலில் அதாவது எபிலாகில் வந்து ஜார்ஜ் பெர்னாட் ஷா என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரெடியும் எலைசாவும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. மேரேஜ் பண்ணிட்டு ஒரு சின்ன பூக்கடையை வச்சுக்கிட்டு ஹம்பிளான லைஃப்பை லீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி அந்த ஃப்ரெடி ஏன் எலைசா மேலே ஒரு லவ் வந்துச்சு அப்படின்றலாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மிஸ்ஸஸ் பியர்ஸ் யார் அப்படின்னா ப்ரொஃபஸர் ஹிகின்ஸோட வீட்டில் இருக்க ஹவுஸ் கீப்பர். சரிங்களா. ஆக்ட் 2ல் வந்து இந்த மிஸ்ஸஸ் பியர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலைசா டூலிட்டில் வந்து ரொம்ப அழுக்காக வந்து ஹிகின்ஸோட வீட்டுக்கு வர்றாங்க மொத ட்ரைனிங்க்கு முன்னாடி. அப்படி வர்றவங்களை வந்து ஹிகின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா மிஸ்ஸஸ் பியர்ஸ்கிட்ட சொல்லி இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் நீட்டாக குளிக்க வச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு வரணுன்னே இவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு எலைசாவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் இந்த பிளேயில் வர சில இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த பிளேவோட டீட்டெயில்டு சம்மரி பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆக்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா,
ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ஒரு சம்மர் ஈவினிங், ஒரு சம்மர் டைம், எக்ஸாக்டா எந்த மாசம் எந்த வருஷம் அப்படின்லாம் சொல்லல, ஒரு சம்மர் ஈவினிங் லண்டன்ல இருக்க கான்வென்ட் கார்டன் அப்படின்ற பிளேஸ், ஒரு சம்மர் ஈவினிங் லண்டன்ல இருக்க கான்வென்ட் கார்டன் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல நடக்கிற சீன் தான் இது. சரிங்களா? அப்ப வந்து திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழைக்கு வந்து எல்லாரும் ஒதுங்கி இருக்காங்க. எங்க எல்லாரும் ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சென்ட் பால்ஸ் சர்ச், ஆல்ரெடி நம்ம வந்து ஜான் டன்னை பத்தி ஜான் மில்டனை பத்தி பார்க்கும்போது சென்ட் பால்ஸ் சர்ச்சை பத்தி பார்த்துருக்கோம். இந்த சென்ட் பால்ஸ் சர்ச்சோட போர்ட்டிகோல ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வெயிட் பண்றாங்க, மழைக்காக ஒதுங்கி இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மழைக்காக ஒதுங்கினதுல ஒருத்தவங்க தான் இப்போ பேசுறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ்ஸஸ் எய்ன்ஸ்ஃபோர்டு ஹில் வந்து பேசுறாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கூட வந்து கிளாரா இருக்காங்க. ஸோ அவங்களும் கிளாராவும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த ஃப்ரெட்டி எங்க தான் போனான்னு தெரியலையே, மழையில கேபை பிடிச்சிட்டு வரேன், டாக்ஸி ஒன்று பிடிச்சிட்டு வரேன்னு போனவன் இவ்வளோ நேரம் காணாமே அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா, இவங்க பேசிட்டு இருக்கவே ஆப்போசிட்ல ஒரு ஆள் கொடை பிடிச்சிட்டு வர்றாரு. அவர் தான் ஃப்ரெடி. சரிங்களா? ஸோ கொடைய பிடிச்சிட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணலான்னு போது என்ன ஆகுதுன்னா, ஃப்ரெடி வந்து ஒரு ஃப்ளவர் கேர்ள் மேலே மோதிடுறார். அந்த ஃப்ளவர் கேர்ள் தான் யார்? எலைசா டூலிட்டில். அந்த ஃப்ளவர் கேர்ள் வந்து காக்னி ஆக்சன்ல திட்டுறாரு. ஏய் ஃப்ரெடி, பார்த்து வர மாட்டியா ஃப்ரெடி? என்ன ஃப்ரெடி இப்படி வந்து இடிக்கிற அப்படின்னு பூக்காரி வந்து ஃப்ரெடியை பார்த்து ஃப்ரெடியை பேர் சொல்லி சொல்றாங்க. என்ன ஃப்ரெடி என்னை இடிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே எய்ன்ஸ்ஃபோர்டு ஹில்லுக்கு ஒரே அதிர்ச்சி. ஒரு பூக்காரி யாருன்னே தெரியல, நம்ம பையனை அவன் பேர் எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூக்காரி இருக்காங்க இல்லையா, இந்த பூக்காரி தான் யாரு? எலைசா டூலிட்டில். இவங்க நார்மலாவே எல்லாத்தையும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஃப்ரெடி, சார்லி அப்படின்னு கூப்பிடக்கூடியவங்க. சரிங்களா? இப்போ நம்ம எல்லாம் ஒரு சிலர் ராஜா, என்ன ராஜா, வா ராஜா, முருகா, என்ன முருகா அப்படின்லாம் கூப்பிடுவோம் இல்லைங்களா? குமாரு, நல்லா இருக்கே குமாரு, பேர் இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரிலாம் ஒரு சிலர்லாம் தெரியாதவங்கள இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை வச்சு கூப்பிடுவாங்க. சரிங்களா? இப்போ சொல்லு ராஜா, சொல்லு சாமி, அந்த மாதிரி. இந்த எலைசா வந்து காமனா ஒரு நேம்ல தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸா கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க அடிக்கடி யூஸ் பண்ற ரெண்டு காமனான நேம் என்னன்னா, ஃப்ரெடி, சார்லி. ஸோ அதனால எதேச்சியா ஃப்ரெடின்னு கூப்பிட்டதுனால ஃப்ரெடிக்கு ரொம்ப ஒரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு இந்த பொண்ணை பார்த்தோன்னே. சரிங்களா? அதே மாதிரி எய்ன்ஸ்ஃபோர்டு ஹில்லுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடா யாரோ ஒரு பூ விற்கிற, சாதாரண பூ விற்கிற புள்ள நம்ம பையனை பேர் சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் மிலிட்ரி ட்ரெஸ் மாதிரி ஒருத்தர் போட்டுட்டு அவரு வந்து அந்த இடத்துல நிற்கிறார். ஸோ உடனே அந்த பர்சன்கிட்ட வந்து எலைசா போயிட்டு, சார் பூ வாங்கிக்கிறீங்களாங்க சார் அப்படின்னோடனே, இல்லைம்மா என்கிட்ட சாவரனோட கம்மியாக தான் இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. எலைசா வந்து பார்த்தோம் அப்படின்னா, சார் வாங்கிக்கிங்க சார், எனக்கு பெரிய காயின்லாம் வேணாங்க சார், நான் சில்லறை தரேங்க சார், பெரிய காயினுக்குலாம் நான் சில்லறை தரேங்க சார், என்கிட்ட சாவரன் தான் இருக்குது, சாவரனோட கம்மியாக இல்லைன்னு சொல்கிறார். சரிங்களா? சாவரன் அப்படின்றது பெரிய அமௌண்ட்டு. அதோட கம்மியாக இல்லைன்னா, சார் பெரிய காசுக்கு நான் சில்லறை கூட நான் தந்தாலும் தர்றேங்க சார் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத யாரோ ஒருத்தர் பக்கத்தில் நின்று நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கார். சரிங்களா? ஸோ நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கோன்னே இந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஐயோ, ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி பணம் வாங்குறது கொடுக்கறதெல்லாம் வந்து ப்ராஸ்டிடியூஷனா கன்சிடர் பண்ணுவாங்க. உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க, சார் நான்லாம் லீகலான ஒர்க் தான் சார் பண்றேன், இஃப் ஐ கீப் ஆஃப் த கர்ப், நான் இந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறேன் அப்படின்ற சொல்றாங்க. சரிங்களா? ஸோ கர்ப் ஸ்டோன் கேர்ள் அப்படின்னு எலைசாவை சொல்றாங்க. அந்த கர்ப் ஸ்டோன் கேர்ள்னா என்னன்னா, மூலையில மூலையில கல் வச்சிருப்பாங்களே இந்த ஒரு ஸ்ட்ரீட்ல, நம்ம மைல்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. நான் இந்த அந்த கார்னர் அப்படின்ற அர்த்தம். ஸோ மூலையில பூக்கடை வச்சிருக்கவங்க, அந்த தெரு மூலையில பூக்கடை வச்சிருக்கவங்க அப்படின்றது. ஸோ இவங்க வந்து கர்ப் ஸ்டோன் ஃப்ளவர் கேர்ள் அப்படின்னு எலைசா சொல்றாங்க. காரணம் என்னன்னா, தெருமுனையில பூக்கடை வச்சிருக்கவங்க. ஸோ இந்த மூளை என்னது, இந்த முனையை விட்டு நான் போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. உடனே அதுக்கு ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ் என்ன சொல்றாரு, ஷட் அப் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா எலைசா வந்து என்ன நினச்சிக்கிறாருன்னா, அந்த நோட்ஸ் எடுக்கிற ஆள் வந்து போலீஸ்மேன் அல்லது ஏதாவது ஸ்பையா இருப்பாரோன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவரோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்தோம்னா ஏதோ கோழிக்கு இருக்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. ஆக்சுவலாக வந்து அவர் ஷார்ட் ஹேண்டில் எழுதி வச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த காக்னியோட ஃபொனட்டிக்ஸ் எல்லாம் இவர் வந்து அவருடைய அந்த ஷார்ட் ஹேண்டில் ஸ்பீச் பேட்டர்ன்ஸை எழுதிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் வந்த
ஜென்டில்மேன் கர்னல் பிக்கரிங் வந்து என்ன பண்றாருன்னா இந்த கேர்ள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த நோட் டேக்கரை பத்தி எல்லாம் பேசும்போது அந்த கர்னல் பிக்கரிங் கண்டுபிடிச்சிடுற இந்த நோட் டேக்கர் யாரு அப்படின்னு. நோட் டேக்கர் வந்து ப்ரொஃபசர் ஹிகின்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அதே மாதிரி இவர் வந்து இந்த சிட்டியில் இருக்க லாங்குவேஜ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. இப்போ எய்ன்ஸ்ஃபீல்டு வந்து வெதரை வந்து கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணும்போது என்ன இந்த மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அப்போ ஹிகின்ஸ் என்ன சொல்றா, மழை நின்றுச்சு, நீங்க வந்து யூ கேன் கோ அப்படின்றாங்க. ஸோ எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. எய்ன்ஸ்ஃபீல்ட் ஆகட்டும், பிக்கரிங் ஆகட்டும், எலைஸ் ஆகட்டும், எல்லாரும் கிளம்ப போறாங்க. அப்போ வந்து ஜென்டில்மேன் அந்த கர்னல் வந்து என்ன பண்றாரு, நோட் டேக்கரை பத்தி அவரோட டேலண்ட்லாம் விசாரிக்கும் போது அவர் வந்து அவரோட ப்ரொஃபஷனே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீப்புளோட லாங்குவேஜ் வந்து அனலைஸ் பண்றது தான் அப்படின்றாரு. அண்ட் சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு ஒரு மனிதனோட லாங்குவேஜை மாற்றும் போது அவங்கள வந்து என்ன பண்ணலாம், அவனோட லைஃப் ஸ்டைலே மாற்ற முடியும் அப்படின்ட்டு ஒரு 6 months அல்லது ஒரு நல்ல கவனிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் 6 months 6 monthsல ஒருத்தரோட லாங்குவேஜை மாற்றி அவரோட லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாற்ற முடியும். இதே இஃப் ஷீ ஹேஸ் அ குட் இயர், இந்த பூ விக்கிற பொண்ணை கூட என்னால் மாற்ற முடியும் ஒரு டச்சஸ் மாதிரி. ஒருவேளை அந்த பூ விக்கிற பொண்ணுக்கு நல்ல காது கேட்டுச்சு, நல்ல கவனிக்கிற பக்குவம் இருந்ததுன்னா ஐ கேன் மேக் ஹர் டச்சஸ் இன் 3 months அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. ஒரு லாங்குவேஜை அதே லாங்குவேஜ் ஒரு மேனர்ஸ் அப்படின்றத ஒரு 6 monthsக்குள்ளே மாஸ்டரி பண்ண முடியாதுன்னு அந்த ஜென்டில்மேன் சொல்கிறாரு. இப்போ அந்த ஜென்டில்மேன் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, என்னோட பேர் கர்னல் பிக்கரிங், நான் வந்து இந்தியாவில் சர்வ் பண்ணேன், நான் வந்து ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் அப்படின்ற புக் எழுதியிருக்கேன் அப்படின்னு கர்னல் பிக்கரிங் சொல்கிறாரு. உடனே நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த நோட்ஸ் எடுத்திருந்த நபர் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நான் வந்து ஹென்ரி ஹிகின்ஸ், நானும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு யுனிவர்சல் ஆல்ஃபபெட் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ இப்போ 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்கிறாங்க. அப்போ வந்து எலைசா சொல்கிறாங்க, எனக்கு வந்து இப்போ தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லையே அப்படிங்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹாஃப் க்ரௌனை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இந்த எலைசா வந்து இவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பயன்படுத்த போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த டைமில் தான் வந்து ஃப்ரெட்ரி ஐன்ஸ்ஃபோர்ட் ஹில் வந்து என்ன பண்ணுறாருன்னா கேபை பிடிச்சிட்டு வர்றாங்க. ஸோ கேப் பிடிச்சிட்டு வந்தோடனே அவங்க ஃப்ரெடி ஐன்ஸ்ஃபோர்ட் ஹில்லோட ஃபேமிலி எல்லாம் அதில் போகிறாங்க. எலைசாக்கு ரொம்ப ஹாப்பி, இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சனோ தெரியலையே, இன்னைக்கு நான் வீட்டுக்கு கேபில் போகலாமா, அப்படி என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஆக்டில் நடக்கிற விஷயம். ஸோ செகண்ட் ஆக்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, செகண்ட் ஆக்ட் வந்து ஹிகின்ஸோட லெபார்டரின்னு ஏதோ சயின்ஸ் லெபார்டரி இல்லை, அவரோட லாங்குவேஜ் லெபார்டரி, ஃபொனட்டிக்ஸ் லெபார்டரி. ஸோ அங்கே நடக்குது செகண்ட் ஆக்ட். இந்த கேர்ள், ஃப்ளவர் கேர்ள் வந்து ரொம்ப மோசமான ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாங்க. மோசமான அழுக்கான ட்ரெஸ் போட்டுட்டு வர்ற அந்த ஃப்ளவர் கேர்ளை ஹென்ரி ஹிகின்ஸ் என்ன பண்ணுறாருன்னு தன்னுடைய ஹவுஸ் கீப்பரான மிஸ்ஸஸ் பியர்ஸ் கிட்ட அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிட்டு இவ்வளோ ரொம்ப அழகாக ஒரு அரிஸ்டோக்ராட் லேடியாக ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவங்கள கிராட் லேடியாக வந்து குளிக்க வச்சு மெயினாக குளிக்க வச்சு நல்ல ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவங்களோட அந்த லாங்குவேஜ் லேர்னிங் ப்ராசஸ் வருது. அந்த லாங்குவேஜ் லேர்னிங் ப்ராசஸில் வந்து இவங்க வந்து இவர் ஆரம்பத்தில் நிறைய டங் ட்விஸ்டர்ஸ்லாம் கொடுக்குறாரு. த ரெயின் ஸ்பெயின் ஃபால்ஸ் மெயின்லி ஆன் த பிளைன் அப்படின்ற மாதிரி நிறைய டங் ட்விஸ்டர்ஸ்லாம் கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து இந்த சீனில் என்னென்ன நடக்குது அப்படின்னா, இந்த இமேஜ் ஒரே இமேஜில் அந்த ஹோல் சீனை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஹென்ரி ஹிகின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, எலைசா டூலிட்டிலுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாரு. நிறைய ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹென்ரி ஹிகின்ஸும் கர்னல் பிக்கரிங்கும் ஒரு அக்ரிமெண்ட்டில் வர்றாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, எலைசா டூலிட்டில் இந்த கோர்ஸ் ஆஃப் 6 months அவங்களோட ஸ்பீச் எல்லாம் மாற்றி அவங்கள வந்து ஒரு ஃப்ளவர் கேர்ள்லேருந்து ஒரு டச்சஸாக மாற்ற போகிறேன் அப்படின்றத இதுக்கு தான் 2 பேர் பெட் கட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் போகுது. அந்த டைமில் தான் யார் வர்றா அப்படின்னு பார்த்தோன்னா, எலைசா டூலிட்டிலோட அப்பாவான ஆல்ஃப்ரட் டூலிட்டில் வர்றாரு. ஸோ அப்போ அந்த ஆல்ஃப்ரட் டூலிட்டில் வரும்போது, என்னோட பொண்ணு எனக்கு அப்பப்போ பூ விற்று கொஞ்சம் கொஞ்சம் பணம் தந்தா, ஆனால் நீ என்ன பண்ண, இப்போ அவளை பூ விற்க விடாமல் இது பண்ணிட்டியே அப்படின்னு பயங்கரமாக சண்டை போடுறாரு.
உன்னோட சயின்டிஃபிக் அண்டர்டேக்கிங்காக என்ன பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிட்டியே அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு ப்ரொஃபஸர் ஹிக்கின்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு, நான் அதுக்காகலாம் யூஸ் பண்ணல, நான் வந்து ஒரு அவங்களோட லாங்குவேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆல்ஃப்ரட் டூலிட்டில் வந்து இந்த பிரச்சனை, இப்போ இந்த பிரச்சனையை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஆல்ஃப்ரட் டூலிட்டுக்கு நான் வந்து உனக்கு 5 பவுண்ட் தரேன் அப்படின்னு. அவ்வளோ பணம் தரீங்களா, அப்போ வச்சுக்கோங்க, இன்னும் எவ்வளோ நாள் வேணும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சார் கிளம்புறது. 5 ஆக்ட் 2ல கினியாஸ் வந்து தானே நடக்குது. சார் கொடுப்பாங்க. ஸோ ஆல்ஃப்ரட் டூலிட்டிலுக்கு தான் ஸோ அந்த அமௌண்ட் கொடுக்கறத உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் அந்த பிளேஸை விட்டுட்டு போயிடுறார். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆக்ட் டூவில் நடக்குது. ஸோ இந்த ஆக்ட் 2 எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹிகின்ஸோட லெபார்ட்டரியில், ஹிகின்ஸோட வீட்டில், விம்போல் ஸ்ட்ரீட் அப்படின்ற பிளேஸில் 11 o'clock மார்னிங், அடுத்த நாள் காலை, ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு வின்டர் ரெயின் நடந்த அந்த ஈவினிங் நடக்குது. அடுத்த செகண்ட் ஆக்ட் வந்து பார்த்தோன்னா மார்னிங், அடுத்த நாள் மார்னிங் 11 o'clock நடக்குது. ஸோ இவங்க வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ எலைசா வந்து ஒரு அழகான கேர்ளாக மாற்றிட்டு வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஹிகின்ஸோட ஹவுஸ் கீப்பரான மிஸ்ஸஸ் பியர்ஸ் அப்படின்றவங்க அவங்கள வந்து குளிக்க வச்சு நல்ல ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அவங்க பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் பார்க்குறோம். அண்ட் எலைசாவுக்கு வந்து அவங்களோட அந்த பூ விற்கிற பிஸ்னஸ் பாதிக்கும் இல்லையா, அதுக்காக அவர் வந்து அவருக்கு வந்து அவங்க வந்து ஷில்லிங் அன் அவர் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஷில்லிங் அப்படின்றது 25 cents an hour அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த 25 cents an hour நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த சொல்கிறாங்க. அதை வந்து கர்னல் பிக்கரிங்கு நக்கலாக வந்து கிண்டல் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ மிஸ்ஸஸ் பியர்ஸ் வந்து எலைசாவோட அந்த அவுட்வேர்டு அப்பியரன்ஸ் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு வர்றாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைடாக அழகாக கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்பீச் ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது தான் யார் வர்றா அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ஃப்ரட் டூலிட்டில் வர்றார். ஆல்ஃப்ரட் டூலிட்டில் வந்து ஓல்டு வெல்ஷ் ஆக்சன்ட்ல பேசுகிறார். சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, என்னோட டாட்டர் வந்து எனக்கு திரும்ப வேணும் அப்படிங்கும்போது, அல்லது எனக்கு 5 பவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நல்ல பயங்கரமாக இன்டாக்சிகேட்டடில் இருக்கார். சரிங்களா? ஸோ அதனால ஹிகின்ஸ் வந்து டூலிட்டில்கிட்ட 5 பவுண்ட்ஸ் கொடுக்குறாரு. அதே மாதிரி அவளோட அப்பியரன்ஸை மாத்திர அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஆக்ட் 2ல் நடக்குது. சரிங்களா? ஆக்ட் 3ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்ட் 3ல் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மிஸ்ஸஸ் ஹிகின்ஸோட வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையல் மாதிரி, அந்த பார்ட்டியில் வந்து நிறைய பேர்த்த வந்து மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ், அதாவது ஹென்ரி ஹிகின்ஸோட அம்மா வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டியில் தான் யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம், நம்ம ஐன்ஸ்ஃபோர்டு ஹில்லோட ஃபேமிலி வராங்க. மிஸ்ஸஸ் ஐன்ஸ்ஃபோர்டு, அதே மாதிரி கிளாரா ஐன்ஸ்ஃபோர்டு, ஃப்ரெடி ஐன்ஸ்ஃபோர்ட்லாம் வராங்க. இவங்க யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீனில் டாக்ஸியை பிடிக்க ஃப்ரெடி போயிருப்பாரு. டாக்ஸ் மழையில் ஒதுங்கி இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வர்றாங்க. இப்போ இங்கே பார்த்தோன்னே எலைசா டூலிட்டில் பார்த்தோன்னே அழகில் அப்படியே மயங்கிறாரு ஃப்ரெடி. அவ்வளோ அழகாக இருக்காங்க எலைசா டூலிட்டில். ஸோ அவங்கள பற்றி அப்படியே கொஷின் கேட்கும்போது எலைசா டூலிட்டில் ரொம்ப அழகாக அவங்கள பற்றி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிளைமேட் எப்படி இருந்தது அப்படிங்கும் போதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து எலைசா டூலிட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்கும் போதே ஹென்ரி ஹிகின்ஸ், அப்பா நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ், இவ்வளோ சீக்கிரமாகவே வா அப்படின்ட்டு. இது ஒரு மந்த்துக்கு அப்புறம் நடக்கிற சீன். சரிங்களா? 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட், அதாவது ட்ரைனிங் ஆரம்பித்து 1 மந்த்துக்கு அப்புறம் நடக்கிற இந்த இதில். சரிங்களா? அப்புறம் இந்த மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் வந்து பேசிட்டு இருக்க சரி அப்புறம் என்ன உங்கள் பற்றி வேற சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் ஆண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்கள வந்து மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக கலோக்கியலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் எலைசா டூலிட்டில் வந்து அந்த வெதர் எப்படி இருந்தது, ஒரு பார்ட்டியில் வந்து ஹாய்னா ஹாய், ஹவ் ஆர் யூனா ஹவ் ஆர் யூ, ஐம் ஃபைன், அந்த அளவுக்கு தான் அவங்க என்ன ஆயிருக்காங்க, தயாராகிருக்காங்க அப்படின்ற அர்த்தம். அப்புறம் அதை பற்றி தொடர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்கள ஆன்டி எப்படி இறந்தாங்கன்றதை பற்றிலாம் பேசும்போது பார்த்தோன்னா, மறுபடியும் லாங்குவேஜ் நல்லா இருக்கு, ஆனால் அந்த டீட்டெயில் ஆஃப் எக்ஸ்பிரஷன், சரிங்களா, அவங்களோட கழுத்தில் கத்தி குத்தி ரத்தம்லாம் வழிஞ்சு அப்படின்னு அந்த லாங்குவேஜ் அந்த டீட்டெயிலிங் சொல்லும்போது
இவங்க ஒரு மாதிரி என்னது இந்த பொண்ணு இவ்வளோ கலீஜா பேசுது, லாங்குவேஜ் ஆனால் அழகான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுது, ஆனால் அந்த கான்டென்ட் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் நாட் அரிஸ்டோக்ராட்டிக் அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் எய்ம்ஸ்ஃபோர்டு வந்து நினைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உடனே ஹென்ரி ஹிகின்ஸ் உள்ள இன்டர்பிரட் பண்ணி இந்த காலத்தில் இப்படி தான், இந்த காலத்து பெண்கள்லாம் இப்படி தான் பேசுகிறாங்க சில நேரத்தில் அப்படிங்கும்போது, என்ன இந்த காலத்து பெண்களோ, என் பொண்ணை கிளாரா ஐன்ஸ்ஃபீல்டு இந்த மாதிரிலாம் நான் கண்டிப்பாக பேச வைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து இந்த வெதர் பற்றின கொஷின்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அந்த கொட்டேஷன் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் இந்த தேர்ட் ஆக்டில் நடக்குது. தேர்ட் ஆக்டில் இவங்கெல்லாம் வர்றாங்க. ஸோ இந்த தேர்ட் ஆக்டில் அவங்களோட டயலாக் பாருங்கள். அந்த கொஷின், டு யூ திங்க் இட் வில் ரெயின் அப்படின்ற கொஷனுக்கு எலைசா ஆன்சர் பண்ணுங்க. The shallow depressions in the west of these islands is likely to move slowly in an earnestly direction. There are no indication of any great change in the barometrical situation அப்படின்றாங்க. வாவ், என்னடா என்ன அழகா பேசுது பாரு அப்படின்னு இல்லை இது பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த ரெயினை பற்றின இப்போ நம்மலாம் எப்படி கேட்போம், நம்ம யாரையாவது மீட் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு ஹவ் ஆர் யூ, ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, ஊரில் நல்லா மழை பெய்யுது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி ஹவ் ஆர் யூக்கு அப்புறம் அடுத்த கொஷின் என்னது, இந்த மாதிரி தான் ஹவ் இஸ் த வெதர் அவுட் தேர் அப்படின்ற கொஷின். ஸோ இதே அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஆண்டோட டெத்தை பற்றி பயங்கரமாக ஸ்லாங்கோட டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி எய்ம்ஸ்ஃபோர்டுக்கு இதாக மாறுது. என்ன இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து ஹென்ரி ஹிகின்ஸ் உள்ளே வந்து அப்படின்னோடனே இவங்க ரெடி ஆயிடுறாங்க. யார்? எலைசா டூலிட்டில். ஐயோ நம்ம பேசல, ஏதோ கலீஜாக பேசுகிற மாட்டு இருக்கு அப்படின்னு ரெடி உஷாராயிக்கிறாங்க. உடனே அப்படி பேசுறது நிறுத்திடுறாங்க. ஏன் பேச மாட்டேங்கிற அப்படிங்கும்போது ஷி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஷாக் அப்படின்னு சொல்கிறாங்க ஹென்ரி ஹிகின்ஸ். சரிங்களா? இந்த சஃபரிங் ஃப்ரம் ஷாக் அப்படின்றது ஷாவோட நியூ ஃப்ரேஸ். சரிங்களா? அப்புறம் எய்ம்ஸ்ஃபோர்டு சொல்கிறாங்க, என்ன இந்த காலத்தில் எல்லாம் எப்படி பேசுகிறாங்க, ஐ ரியலி கான் கெட் யூஸ் டு தி நியூ வேஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யங்கர் ஜென்ரேஷனோட ஸ்பீச்செல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டி முடிஞ்சோடனே அவங்க கிளம்பிடுறாங்க. ஹென்ரி ஹிகின்ஸ், அப்பாடா என்னோட பெர்ஃபார்மன்ஸுக்கு நான் டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ தான் இந்த இதில் தான் வந்து மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் வந்து கேட்குறாங்க, என்ன இந்த பொண்ணை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க என்ன அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹென்ரி ஹிகின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க தன்னோட அம்மாட்ட, இப்படி நானும் கர்னல் பிக்கரிங்குக்கும் இடையில வந்து ஒரு பெட்டிங் நடந்தது, அதில் வந்து இவங்களோட ஸ்பீச்சை வந்து 6 மாதத்துக்குள்ளே டெவலப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவங்க வந்து மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் வந்து நினைக்கிறாங்க, உங்கள் 2 பேர்த்தோட தனிப்பட்ட இதுக்காக ஒரு பொண்ணை வந்து பொண்ணோட லைஃப்பை பலிகடா ஆக்குறீங்களே அப்படின்னு. சரிங்களா? ஸோ அவர் ஹிகின்ஸ் என்ன சொல்கிறார், வி ஆர் கிவிங், நாங்கள் பலிகடெல்லாம் ஆக்கல, we are giving Eliza the manners and habits that disqualifies a fine lady from earning her own living without giving her fine lady's income. சரிங்களா? நீங்கள் வந்து அவளுக்கு மேனர்ஸை கற்றுக் கொடுக்கறதுனால அவளோட இன்கம்மை பறிச்சுக்கிறீங்க. அவளுக்கு நல்ல ஃபைன் லேடியோட லைஃப்பை கொடுக்குறீங்களே ஒழிய அந்த ஃபைன் லேடியோட இன்கம்மை தர போகிறதில்ல அப்படின்னு அவங்க பண்ணுற விஷயத்தில் இருக்க டிஃபெக்டை வந்து சுட்டி காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் இந்த இதில் சீனில் நடக்குது. அவங்க வந்து பெருசாக எதை பற்றியும் கண்டுக்கல. அவங்க வந்து நீங்கள் பண்ணுற சரியில்லை, ஓ மென் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்ட் 3ல் நடக்குது. ஆக்ட் 4 வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்ட் 4 வந்து அந்த பிளேஸில் மறுபடியும் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக போகிறது தான் இந்த ஆக்ட் 4ல் அந்த டச்சஸோட பார்ட்டி. சரிங்களா? ஸோ ஹிகின்ஸோட லெபார்ட்டரியில் ஆரம்பிக்குது. ஸோ அந்த பார்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த 6 மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு டச்சஸோட பார்ட்டியில் வந்து இவங்களை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றோம் இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு பார்ட்டி நடந்தது மிஸ்ஸஸ் ஹிகின்ஸோட பார்ட்டி. இந்த பார்ட்டிலையும் இவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஸோ அந்த பார்ட்டியோட சக்ஸஸ்க்கு அப்புறம் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து ஹிகின்ஸும் பிக்கரிங்கும் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசும்போது
பிக்கரிங் வந்து என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா, அவருக்கு ஆக்சுவலாக அந்த பெட்டில் அவர் தோத்துட்டாரு. ஆனால் பிக்கரிங்க்கு வந்து தோத்தாலும் அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, ஒரு கேர்ளை வந்து பிரில்லியன்ட்லி ட்ரெஸ்டு கேர்ளாக ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் உமனாக மாற்றிட்டோம் அப்படின்ற மகிழ்ச்சி அவருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பேசிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பிக்கரிங் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் ப்ரொஃபஷனல் மேனரில் இவளை வந்து ட்ரெயின் பண்ணியாச்சு அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து அவள் வந்து ரொம்ப ப்ரூட்டிஷாக இருந்தால் அவளை வந்து நான் நல்லா டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைமில் வந்து மாடிக்கு போயிடுறாரு. மாடிக்கு போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, எலைசா வந்து அவங்களோட செப்பலை வந்து தூக்கி வீசுகிறாங்க. தூக்கி வீசும்போது இவர் மேலே படாமல் இவர் குனிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் வந்து எலைசா வந்து ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் வந்து என்னை நல்லா டெவலப் பண்ணிட்டீங்க. ஒரு நார்மல் ஒரு ஃப்ளவர் கேர்ளாக இருந்து மேனர்ஸ்லேயும் ட்ரெஸ்ஸிங்லேயும் வந்து இப்போ நான் வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் உமனாக மாறிட்டேன். ஆனால் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அரிஸ்டோக்ராட்டிக் மேனர்ஸை வச்சுக்கிட்டு தெருவில் இறங்கி நான் என்னால் பூ விற்க முடியுமா? நான் காக்னி ஆக்சென்ட்டில் இருந்தபோது எனக்கு ரிச் லைஃப்பை பற்றி எதுவுமே தெரியாத போது என்னால் வந்து ஜாலியாக வந்து பூ வித்துட்டு இருந்தேன். எதை பற்றி நினைக்கலாம். ஆனால் இப்போது நான் மேனர்ஸு, என்னோட மென்டாலிட்டி, என்னோட வே ஆஃப் திங்கிங், வே ஆஃப் லிவிங் எல்லாமே மாறினதுக்கப்புறம் மீண்டும் என்னால் தெருவில் இறங்கி பூ விற்க முடியுமா? ஸோ நம்ம ஏர்லியராக அவங்கள பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறோம், கர்ப் ஸ்டோன் ஃப்ளவர் கேர்ள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? கர்ப் ஸ்டோன் ஃப்ளவர் கேர்ள், கட்டர் ஸ்னைப். ஆரம்பத்தில் ஹிகின்ஸ் அப்படி தான் சொல்லுவார். இந்த கட்டர் ஸ்னைப்பை ஐ சேஞ்ச் இன்டு அ டச்சஸ் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கர்ப் ஸ்டோன் ஃப்ளவர் கேர்ளாக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் திரும்ப போக முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அப்போ தான் ஹிகின்ஸ்க்கு அப்போ தான் வந்து இந்த ஒருத்தவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக என்ன நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு காமனான இக்னரண்ட் கேர்ளாக இருந்தேன். என்னோட வாழ்க்கையை அழகாக லீட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. உனக்குன்னு சொந்தமாக எதுவுமே இல்லை, எனக்கு என் வாழ்க்கையை வீணாக போச்சுன்னா நீ இந்த ட்ரெஸ்ஸை இனிமேல் நீயே போட்டுக்கோ, இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படிங்கும்போது அவங்க வந்து மறுபடியும் பயங்கர ஃபியூரியஸாக ஆகிறாங்க. என்ன மறுபடியும் வச்சுக்கிறது, நான் ஒரு ஹார்ட்லெஸ் கட்டர் ஸ்னைப்பாக இருந்தபோது நான் வாழ்க்கையை ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது என்னால் வாழ்க்கையை இனிமேல் எதுவுமே லீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஹென்ரி ஹிகின்ஸ்க்கு ஒன்று தெரிய வருது. என்ன அப்படின்னா, வெறுமனே லாங்குவேஜ் கொடுக்கறதுனால அவங்களோட லைஃப் நம்ம டெவலப் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். பட் அங்கே வந்து ஒரு ட்ராபேக் நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த 4th சீனில் நடக்குது. 5th சீன் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, மறுபடியும் இவருடைய டிராயிங் ரூமில், ஹென்ரி ஹிகின்ஸோட டிராயிங் ரூமில் நடக்குது. ஸோ பார்லர் மெய்டு வர்றாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹென்ரி ஹிகின்ஸும் மிஸ்ஸஸ் ஹிகின்ஸும் ப்ரொஃபஸரு, கர்னல் எல்லாமே டவுன் ஸ்டேரில் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹென்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டில் இருக்காரு, அவர் வந்திருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எலைசா வந்து நீ ரூம்லேயே இரு, நான் வந்து கூப்பிட்ற வரைக்கும் நீ ரூம்லேயே இரு, வரவே வேண்டாம் அப்படின்னு ஹிகின்ஸ் வந்து எலைசா ஓடிட்டா அப்படின்னு பயங்கரமாக பதறிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. எலைசா நான் வந்து அவளை டெவலப் பண்ணேன், ஆனால் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து எலைசா காணோம் அப்படின்னோடனே அவர் பயங்கர கோபமாகி, ஷீ ரூயின்டு மீ, ஷீ டெஸ்ட்ராய்டு மை ஹாப்பினஸ், டைடு மீ அப், என்னோட மிடில் கிளாஸ் மொராலிட்டிலேருந்து இதாக்கிட்டார் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு யார் வர்றா அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்டர் டூ லிட்டில் வர்றார். சரிங்களா? ஸோ மிஸ்டர் டூ லிட்டில் டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு ஆளாக மாறி வர்றார். ரொம்ப ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு, ஃப்ராக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ராக் கோட் ட்ரெஸ் பண்ணிட்டு மிஸ்டர் டூ லிட்டில் வர்றாரு. ஸோ அவர் பார்க்கும் போதே பயங்கர ரிச்சான ட்ரெஸ் வந்து பண்ணிட்டு வந்திருக்கார். சரிங்களா? ஸோ இந்த இமேஜில் இருக்கார் பாருங்க, இங்கே இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் டூ லிட்டில். ஸோ இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே டோட்டலாக வேறு மாதிரியான நபராக மாறி வந்திருக்காரு. ஸோ அவரை பார்த்தோன்னே என்னாச்சு, எப்படி நீங்கள் லைஃப் மாறிச்சு அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், நான் வந்து திடீர்னு பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்றாரு. எப்படின்னா திடீர்னு எப்படி பணக்காரன் ஆனார்னா, ஒன்றும் இல்லை, ஹென்ரி ஹிகின்ஸ் வந்து ஒரு லெட்டர் போடுறாரு. ஸோ
ஸோ அந்த லெட்டரில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அந்த டைமில் கரெக்டாக எலைசா டூலிட்டில் கீழே வராங்க. ஆக்சுவலாக அவங்க மாடியில் இருப்பாங்க இல்லையா, அவங்க கீழே வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹிகின்ஸை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் a lady and a flower girl is not how she behaves but how she is treated. என்ன நீங்க வந்து மேனர்ஸ்ல பேச்சுலாம் நீங்க வந்து என்ன வந்து ஒரு அரிஸ்டோக்ராட் மாதிரி மாத்துனீங்களே ஒழிய, ஆனா உங்களுடைய மனநிலையில நான் இன்னும் பூக்காரியாவே தான் இருக்கேன். I shall always be a flower girl to Professor Higgins because he always treats me as a flower girl and always will. But I know I can be a lady to you because you always treat me as a lady and always will அப்படின்லாம் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது சொல்றாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்னல் பிக்கரிங்கை பார்த்துட்டு நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் என்னதான் ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு பர்சனாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே என்னை வந்து ரொம்ப மரியாதையாக நடத்துனீங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூக்காரியை வந்து எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படின்றத தாண்டி ஒரு பூக்காரி மாதிரியே தான் கடைசி என்னோட மேனர்ஸ் அண்ட் இதெல்லாம் டெவலப் பண்ணாலும் என்ன பூக்காரியாவே தான் இது பண்ணாரு அப்படின்றாங்க. இப்போதான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மிஸ்டர் டூலிட்டில் வந்து பேசுகிறாரு. மிஸ்டர் டூலிட்டில் வந்து பேசும்போது என்னாச்சு அப்படிங்கும்போது அவர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கார். நான் வந்து என்னோட டாட்டரை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன், ஏன்னா என்னோட டாட்டரை நான் டச்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதே மாதிரி ஹிகின்ஸ் என்ன சொல்கிறார், நானும் அவளை வந்து டச்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ண போகிறேன். நான் வந்து எலைசா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன ஒரு ஃப்ளவர் கேர்ளில் தான் ட்ரீட் பண்ணீங்க, உங்களோட மனநிலையில் நான் டச்சஸாக ஆகலை அப்படின்றாங்க. அதுக்கு ஹிகின்ஸ் என்ன சொல்கிறார், இல்லை நான் உன்னை டச்சஸாக தான் ட்ரீட் பண்ணுறேன், உன்னை ஃப்ளவர் கேர்ளாக நான் வந்து இருந்தாலுமே அப்படி நான் ட்ரீட் பண்ணல அப்படின்றாங்க. அதுக்கு டூலிட்டில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட கேர்ளை நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஏன்னா இப்போ நான் மேரேஜ் பண்ண போகிறேன். நான் மேரேஜ் பண்ணும்போது இது வரைக்கும் நான் மேரேஜே பண்ணதில்லை வாழ்க்கையில். இன்ஃபேக்ட் வந்து எலைசாவோட அப்பா தான் டூலிட்டில், ஆல்ஃப்ரட் டூலிட்டில். அவர் என்ன சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் மேரேஜே பண்ணினதில்லை, மேரேஜே பண்ணாமல் தான் வந்து எலைசா டூலிட்டோட அம்மாவோட நான் லிவ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க இறந்ததுக்கப்புறம் எலைசா டூலிட்டில் நான் ப்ராட்டப் பண்ணேன். இன்ஃபேக்ட் நான் மேரேஜே பண்ணாமல் அவங்க அம்மா கூட வாழ்ந்தேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் நான் வாழ்க்கையில் முதல்ல மேரேஜ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட மேரேஜ்க்கு என்னோட டாட்டர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, எலைசாவும் அவங்க அப்பா கூட கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இவர் விட மாட்டேங்கிறார். சரிங்களா? அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக வந்து ஐம் நாட் கோயிங் டு ஹேவ் மை மாஸ்டர் பீஸ் த்ரோன் அவே அப்படின்றாங்க. நான் இல்லை, நான் ஃப்ரெடியை கூட நான் பார்த்து நான் ஃப்ரெடியோட வாழ்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வெளியில் போன எலைசா மறுபடியும் திரும்பி வந்து, சரி ஓகே, இனிமேல் நான் உங்களை ஸ்லிப்பர்ஸில் அடிக்கிறதுக்கு பதிலாக இனிமேல் அதாவது இந்த லெபார்ட்டரி இருக்குல்லையே, இந்த லெபார்ட்டரியில் 3 ஓல்டு பேச்சுலர்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியான நோட்டில் முடியுது. அந்த 3 ஓல்டு பேச்சுலர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கர்னல் பிக்கரிங், ஹென்ரி ஹிகின்ஸ், எலைசா டூலிட்டில். இவங்க 3 பேருமே இனிமேல் பேச்சுலராக இந்த இடத்துல இருக்க போகிறாங்க அப்படின்றதோட இந்த இது முடியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஹென்ரி ஹிகின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த லெபார்ட்டரியில் 2 மென்னும் ஒரு சில்லி கேர்ளும் இருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் இனிமேல் அந்த 2 மென்னும் சில்லி கேர்லாம் இல்லை, 3 ஓல்டு பேச்சுலர். சரிங்களா? ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் மறுபடியும் ஹிகின்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, உனக்கு கேரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஹிகின்ஸ் என்ன சொல்கிறாரு, நான் வந்து சர்ச்சில் பிஹேவ் பண்ண மாதிரி இனிமேல் உங்ககிட்ட பிஹேவ் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. எலைசாவும் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து இந்த காமெண்ட்டெல்லாம் அவர் வந்து இது பண்ணிட்டு உதாசீனப்படுத்திட்டு அவங்க வந்து ஸோ இந்த இடத்துல வந்து மிஸ்ஸஸ் ஹிகின்ஸும் வந்துடுறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னோட சன் வந்து எலைசாவுக்கு வந்து மேனர்ஸையும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் சொல்லி கொடுத்தது மூலமாக அவங்கள வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹென்ரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது, ஷீ வில் பை தெம் ஹர்செல்ஃப். இப்போ அவங்க வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பேர் கொண்டு வருவாங்க. எப்படின்னா அவங்கள இவங்க வாங்க போகிறாங்கன்ற அர்த்தம் இல்லை, கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு நேம் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றதோட இந்த பிளே முடியுது. சரிங்களா? ஸோ இந்த பிளே வந்து பார்த்தோன்னா, எலைசா வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப டிஜெக்ஷன் ஆகிறாங்க. என்னென்னா மேனர்ஸை கற்றுக்கிட்டதுக்கப்புறம்
இனிமேல் மறுபடியும் ரோட்டில் இறங்கி பூ வைக்க முடியாதே அப்படின்ற அந்த டிஜெக்ஷன் ஆரம்பத்தில் காட்டினாலும், அந்த அந்த செருப்பை தூக்கி ஹிகின்ஸ் மேலே எரிஞ்சாலும், அதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது தான். எண்ட் ஆஃப் த பிளேல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ஃப்ரட் டூலிட்டில் கூட வர சொல்கிறார், என் கூட வந்துரு, எனக்கு மேரேஜ் நடக்க போகுது, உங்கள் அப்பாவான எனக்கு மேரேஜ் நடக்க போகுது, வந்துரு அப்படிங்கும்போது கூட அவங்களோட போகாமல் என்ன சொல்கிறார், நான் இங்கேயே இருந்துக்க போகிறேன் அப்படின்றாரு. ஆனால் இந்த பிக்மாலியன் ஸ்டோரி வந்து மை ஃபேர் லேடி அப்படின்ற மூவியாக வரும்போது இவங்க ரெண்டு பேரும் யார், ஹிக்கின்ஸும் கர்னல் ப்ரொஃபஸர் ஹிக்கின்ஸும் எலைசா டூலிட்டிலும் ஒரு ரொமான்டிக் ரீயூனியனோட சேர்ற மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ற மாதிரியான கிளைமேக்ஸை வந்து மை ஃபேர் லேடியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பிக்மாலியனோட சீக்வல் அப்படின்னு சொல்லப்படுற எப்பிலாகில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலைசா டூலிட்டில் வந்து ஃப்ரெடியை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரியும், ஃப்ரெடியை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்றதோட இந்த பிளே வந்து முடியுது. சரிங்களா? ஸோ இந்த பிளே சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளே வந்து சோஷியல் கிளாஸ் அண்ட் மொராலிட்டி, சோஷியல் கிளாஸ், அந்த ரிச் பீப்புள் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி லோவர் கிளாஸ் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பிளே சொல்லுது. அதே மாதிரி லாங்குவேஜ் அப்படின்றது ஒவ்வொரு மேனோட ஐடென்டிட்டி, ஒரு மனுஷனோட ஐடென்டிட்டி, என்னதான் பணக்காரன் ஆனாலும் அவன் எப்படி பணக்காரன் அப்படின்னு அறியப்படுறான் அப்படின்னா அவனுடைய லாங்குவேஜில். சரிங்களா? லாங்குவேஜில் தெரியும் அப்படின்னா, இதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் அறியப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே அந்த விஷயத்தை பற்றி சொல்ல, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் அப்படின்றது எதில் தெரியும் அப்படின்னா அவங்களுடைய யூஸ் ஆஃப் லாங்குவேஜில் தெரியும் அப்படின்றத இந்த பிளே சொல்கிற விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பியரன்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இந்த பிளேல ஜார்ஜ் பெர்னாட்ஷா வந்து ஃபெமினிசம் ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருப்பார். எலைசா டூலிட்டிலோட கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டடாக இருக்காங்க. எஜுகேட்டட், ஒரு பொண்ணுக்கு எஜுகேஷன் அப்படின்றது எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஃப்ரீ ஸ்பிரிட்டடாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம், ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம், இதெல்லாம் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கெரியர் பேஸ்டாக எப்படி இருக்கணும், சும்மா ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சதே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவளும் வந்து அவளோட திங்கிங்கில் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேயில் வர சில இம்பார்ட்டண்ட்டான கொட்டேஷன்ஸ் பாருங்கள். He is no right to take away my character. My character is the same to me as any ladies அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட அந்த ஷாப்பினஸை பற்றி அவங்க விளக்கும் போது இந்த லைன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கொட்டேஷன் பாருங்கள். A woman who utters such depressing and disgusting sound has no right to be anywhere, no right to live. Remember that you are human beings with a soul and divine gift of articulate speech, that your native language is the language of Shakespeare, Milton and Bible. Don't sit there crooning like a Bilious pigeons அப்படின்னு ஹென்ரி ஹிகின்ஸ் வந்து அந்த ஃப்ளவர் கேர்ளோட லாங்குவேஜை பற்றி சொல்லும்போது சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு கொட்டேஷன் பாருங்க. யூ see this creature with her curb stone English. அது பாருங்க, curb stone English அப்படின்னா the தெருமுனை இங்கிலீஷ், curb stone English, the English that will keep her in the gutter or to the end of her days. Well sir, in 3 months I could pass that girl of a duchess at an ambassador's garden party. I could even get her place as lady's maid or shop assistant, which requires better English. சரிங்களா? ஸோ இதில் தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, பெட்டு கட்டிக்கிறாங்க. சரிங்களா? 3 மாதத்தில் நான் மாற்றி கட்டுறேன் அப்படின்னு. ஸோ இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. 27A விம்போல் ஸ்ட்ரீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஆக்ட் 2ல் வர்ற சீனு. ஐ வாண்ட் டு பி எ லேடி இன் ஃப்ளவர் ஷாப் ஸ்டேட் ஆஃப் செல்லிங் அட் கார்னர் ஆஃப் டாட்டன்ஹாம் கோர்ட் ரோட், பட் they won't take me unless I can talk more genteel. He said he could teach me. சரிங்களா? ஸோ நான் வந்து நல்ல லாங்குவேஜ் பேசினா என்னால் கார்னர் ஸ்டோன்லேருந்து இப்போ எங்கே போய் பூ வைக்க முடியும், டாட்டன்ஹாம் கோர்ட் ரோடில் என்னால் பூ வைக்க முடியும். ஏன்னா டாட்டன்ஹாம் கோர்ட் ரோடில் பூ விற்கிற அளவுக்கு என்னால் ஜென்டிலாக பேச முடியல. அதனால் இந்த ஜென்டில்மேன் வந்து எனக்கு டீச் பண்ணுவார் நல்ல லாங்குவேஜ் பேசுறதுக்கு. ஸோ அதனால் இந்த ஜென்டில்மேன் சொல்கிறத நான் கேட்க போகிறேன் அப்படின்னு
சொல்றாங்க ஆக்ட் 2ல. அதே ஆக்ட் 2ல இன்னொரு கொட்டேஷன் பாருங்க. ஐ எம் இன்ட்ரெஸ்டட். வாட் அபவுட் த அம்பாசடர்ஸ் கார்டன் பார்ட்டி? ஐல் say you are the greatest teacher alive. If you can make that good, I'll bet you all the expenses of the experiment. You can't do it. I'll pay for the lesson. சரிங்க, நீங்க எவ்வளோ அவங்களுக்கு இது பண்றீங்களோ அது எல்லாத்தையும் நான் பே பண்றேன் அப்படின்னு கர்னல் பிக்கரிங் சொல்றாரு இந்த கொட்டேஷன்ல. அதே மாதிரி அடுத்தது பாருங்க. வாட் இஸ் லைஃப் பட் அ சீரியஸ் ஆஃப் இன்ஸ்பயர்டு ஃபாலிஸ்? த டிஃபிகல்ட்டி இஸ் டு ஃபைண்ட் தெம் டு டூ. நெவர் லூஸ் அ சான்ஸ். It doesn't come every day. I shall make a duchess from the draggle-tailed gutter snipe. ஸோ இவங்க பாருங்க, எலைசா என்ன சொல்றாரு? கட்டர் ஸ்னைப்ல இருந்த ஸ்னைப்பா இருக்க டிராகிள் டெய்ல்டு கட்டர் ஸ்னைப்பை டச்சஸா மாத்துறேன். அதாவது என்ன சொல்றது, ஒரு மூல முடக்குல இருக்க ஒரு ஆளை, கட்டர் ஸ்னைப், கட்டர்னா என்னது, சாக்கடையில் இருக்க ஒரு ஆளை நான் வந்து டச்சஸா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு இவர் சவால் விடுறாரு. சரிங்களா? அடுத்தது, வெல் த மேட்டர் இஸ் தட் யூ cannot டேக் அ கேர்ள் அப் லைக் தட் ஆஸ் இஃப் யூ ஆர் பிக்கிங் அப் அ பெபிள் ஆன் த பீச் அப்படின்னு மிஸ்ஸஸ் பியர்ஸ் சொல்றாங்க. மிஸ்ஸஸ் பியர்ஸ் என்ன சொல்றாங்க? ஏதோ ரோட்ல இருக்க ஒரு பொண்ணு நான் வந்து உன்னை டச்சஸா மாத்துறேன் அப்படின்னா சும்மா நீங்க பாட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. she too has some kind of self respect அப்படின்னு மிஸ்ஸஸ் பியர்ஸும் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. எக்ஸ்கியூஸ் த ஸ்ட்ரைட் கொஸ்டின் ஹிகின்ஸ், ஆர் யூ a man of good character where women are concerned அப்படின்னு பிக்கரிங் சொல்றாரு. இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கரெக்டா வச்சுக்குவியா, கரெக்டா நடந்துக்குவியா அப்படின்னு மிஸ்டர் பிக்கரிங் சொல்றாரு. ஹிகின்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஐ தாட் ஸ்கோர்ஸ் ஆஃப் அமெரிக்கன் மில்லியனர்ஸ் ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ். த பெஸ்ட் லுக்கிங் உமன் இன் த வேர்ல்ட். ஐ எம் சீசன்ட். தே மைட் ஆஸ் வெல் பி பிளாக்ஸ் ஆஃப் வுட். ஐ மைட் ஆஸ் வெல் பி அ பிளாக் ஆஃப் வுட். சரிங்களா? நான் ஒரு மரக்கட்டை கொடுத்தாலும் அதை என்னால ஒரு குட் லுக்கிங் உமனா மாற்ற முடியும் அப்படின்னு இதில் சொல்றாரு. இன்னொரு கொட்டேஷன் பாருங்க. ஆக்ட் 2ல, ஆல் ஐ ஆஸ்க் இஸ் மை ரைட்ஸ் ஆஸ் ஃபாதர் அண்ட் யூ ஆர் த லாஸ்ட் மேன் அலைவ். டு எக்ஸ்பெக்ட் மீ டு லெட் ஹர் கோ ஃபார் நத்திங், ஃபார் ஐ கேன் சி யூ ஆர் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரைட் சார்ட் கவர்னர். வெல், வாட்ஸ் 5 pound நோட் டு யூ அண்ட் வாட்ஸ் எலைசா டு மீ? சரிங்களா? ஸோ அந்த 5 pound நோட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் நீங்கள் சொல்கிறேன்றதுக்காகலாம் நான் வந்து என்னோட டாட்டரை உங்ககிட்ட எல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து டூலிட்டில் வந்து நான் மாரலி ஸ்ட்ராங், மாரலி கரெக்டான பர்சன் அப்படின்னாலும் ஒரு 5 பவுண்டுக்காக விட்டுட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. 5 பவுண்டுக்கு தான் என் பொண்ணு ஒருத்தா அப்படின்லாம் இங்கே கேட்குறாரு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. வாக் nobody, so no bloody likely I am going in a taxi. எலைசா சொல்றாங்க. ஸோ நான் வந்து அந்த எலைசா வந்து நான் நடந்து போறதா, நான்லாம் நடக்க மாட்டேன், நான் டாக்ஸியில தான் போவேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய அந்த நார்மல் வே ஆஃப் லிவிங்ல இருந்து இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த கொட்டேஷன் பாருங்க. யூ certainly are a pretty pair of babies playing with your live doll. சரிங்களா? ஸோ மிஸ்ஸஸ் ஹிகின்ஸ் வந்து தன்னோட சன்னான ஹென்ரி ஹிகின்ஸ் என்ன சொல்றாங்க? எலைசா வந்து ஒரு பொண்ணு, அவளுக்கு எல்லா ஃபீலிங்ஸ் இருக்கு, ஒரு பொம்மை கிட்ட விளையாடுற மாதிரி நீ அவகிட்ட விளையாடுற, ஒரு அவளுக்கும் எல்லா ஃபீலிங்ஸ் இருக்கு. ஸோ அதனால யூ ஹாவ் டு ட்ரீட் ஹர் வித் ஷீர் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்தது பாருங்க. வி ஆர் அபவ் தட் at the corner of Tottenham Court Road. I sold flowers, I did not sell myself. Now you have made a lady of me. I am not fit to sell anything else. I wish you would left me where you found me. ஸோ இந்த இடத்துல எலைசா வந்து ரொம்ப அழுதுகிட்டு சொல்றாங்க, நான் டாட்டன்ஹாம் கோர்ட் ரோட்ல பூ விற்கணும்னு ஆசைப்பட்டனே ஒழிய என்ன விற்கணும்னு ஆசைப்படல. நீ எனக்கு மேனர்ஸும் இதுவும் இது பண்ணதுக்கப்புறம் என்னால் இனிமேல் அங்கே போய் பூ விற்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு பேசுகிற டயலாக் இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, யூ see really and truly apart from things anyone can pick up. எல்லாமே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து ப்ராப்பர் வே ஆஃப் ஸ்பீக்கிங்லேருந்து என்ன சொல்கிறாங்க? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ லேடி அண்ட் அ ஃப்ளவர் கேர்ள் இஸ் நாட் ஹவு ஷீ பிஹேவ்ஸ். எப்படி நடந்துக்கிறான்றதை பொறுத்து அவள் பூக்காரியா இல்லை வந்து லேடியான்றது இல்லை, ஹவு ஷீ இஸ் ட்ரீட்டட், அவளை எப்படி நடத்துகிறாங்கன்றதை பொறுத்து தான். அவள் எப்படி நடந்துக்கிறான்றதை பொறுத்து அவள் ஃப்ளவர் கேர்ளா லேடியான்றதில்ல, அவள் எப்படி நடத்தப்படுறா அப்படின்றத பொறுத்து தான். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே ஃப்ளவர் கேர்ள் தான், நீ என்றைக்குமே என்னைய
ஒரு லேடியா ட்ரீட் பண்ணதே இல்லை. ஐ ஷால் ஆல்வேஸ் பி அ ஃப்ளவர் கேர்ள் டு ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ் பிகாஸ் he always treat me as a flower girl and always will. But I know I can be a lady to you because you always treat me as a lady and always will. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஹிகின்ஸ் வந்து என்னை எப்பயுமே பூக்காரியாக தான் பார்த்துருக்காரு. நான் என்னதான் மேனர்ஸையும் ட்ரெஸ்ஸிங்கையும் பிக்கப் பண்ணாலும் ஹிகின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பூக்காரி தான். ஆனால் நீங்கள் யார்? கர்னல் பிக்கரிங் வந்து எப்படி எப்பயுமே லேடியாக மதிக்கிறக்கூடியவர் அப்படின்னு அந்த பிக்கரிங்க்கும் கர்னல் ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸ்க்குமான டிஃபரன்ஸை இந்த கொட்டேஷனில் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆக்ட் 5ல் இந்த லைன் பாருங்க. த கிரேட் சீக்ரெட் எலைசா இஸ் நாட் ஹேவிங் பேட் மேனர்ஸ் ஆர் குட் மேனர்ஸ் ஆர் எனி அதர் பர்டிகுலர் சார்ட் ஆஃப் மேனர்ஸ் பட் ஹேவிங் சேம் மேனர் ஃபார் ஆல் ஹியூமன் சோல். இன் ஷார்ட், behaving as if you were in heaven where there are no third class carriage and one soul is as good as another அப்படின்னு ஹிகின்ஸ் சொல்றாரு. ஹிகின்ஸ் வந்து இதில் என்ன சொல்றாருன்னா தன்னோட வீக்னஸும் ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்றாரு. தட் ஹி ட்ரீட்ஸ் நான் வந்து உன்னை டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரீட் பண்ணல, உன்னை டீச் பண்ணணுங்கும் போது தான் நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஹிகின்ஸுக்கும் எனக்கும் நல்ல மாரல் வேல்யூஸ்லாம் இருக்குது. நானும் ஒரு ஐடியலான பர்சன் தான். நான் யாரையுமே வந்து அவங்களோட ஜெண்டர் வச்சோ அவங்களோட கிளாஸை வச்சோ ட்ரீட் பண்ணக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ் வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி நோட்டை வந்து இந்த கொட்டேஷனில் சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் பிளே பிக்மேலியன். இந்த பிளேவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஹவு எலைசா டூலிட்டில் இஸ் ஹவு ஷீ ஹாஸ் பிகம் டச்சஸ் ஃப்ரம் ஒரு ஃப்ளவர் கேர்ள் அப்படின்றதான் இந்த லெசனில் சொல்கிறாங்க. அண்ட் இந்த லெசன் வந்து ஒரு ஏதோ ஒரு பூக்காரியை வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டாக மாற்றின ஒரு லெசனாக மட்டும் இல்லை, அந்த ஒரு பிளேவாக மட்டும் இல்லை. இந்த பிளேயில் வந்து ஜார்ஜ் பெர்னாட் ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதே மாதிரி ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த ஒர்க்கில் வந்து சொல்கிறாரு. அண்ட் இந்த ஒர்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மெட்டமார்ஃபாசிஸ் பிக்மேலியனோட கேரக்டர் வந்து ஓவிடோட மெட்டமார்ஃபாசிஸ்லேருந்து எடுத்திருக்காருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இன்ஃபேக்ட் இந்த பிளேவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டமார்ஃபாசிஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மெட்டமார்ஃபாசிஸ்னால் என்னது? உருமாறுறது. மெட்டமார்ஃபாசிஸ் அப்படின்றது சேஞ்ச். ஹவு எலைசா டூலிட்டில் மெட்டமார்ஃபாசிஸ் herself from a flower girl to duchess அப்படின்றது தான் இந்த பிக்மேலியனோட ஸ்டோரியாக இருக்குது. ஸோ ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு பிளே பிக்மேலியன் which was written by ஜார்ஜ் பெர்னாட் ஷா.